ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ந தத்ர சூர்யோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயமக்னிः தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரஹணோதி தஸ்மை தம் ஹதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத் தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நான்யப் பந்தா வித்யதாய. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். இன்றைய வகுப்பு ரொம்ப முக்கியமான வகுப்பு. எல்லா வகுப்பும் முக்கியம்தான், சில சமயம் அது விசேஷத்தில் விசேஷமாகிடுது. நம்ம தேர்தல் 3 கட்டமாக நடத்துகிற மாதிரி ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை 3 கட்டமாக இப்போ நடத்தியிருக்கோம். அதில் இன்றைக்கி ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தினுடைய சமாரம். அது 5 கிளாஸில் இன்றைக்கி முடிக்கிறதா ஒரு யோசனை, பிளான். அதில் இப்போ நம்ம பாடின பிரார்த்தனை ஸ்லோகத்தில் நதத்ர சூரியோ யோ பிரம்மாணம் விததாதி மேகம், இதனுடைய மீனிங்லாம் வரப்போகிறது இல்லை. ஓகே, கண்டினியூஸாக வரப்போகிறது. அதனால் இன்றைக்கி வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப லக்குன்னு அர்த்தம், வராதவங்களுக்கு கஷ்டதசை இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதனால் ஸோ எவ்ரி டைம் பிரதிபந்தம் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். அலர்ட்டாக இல்லைன்னா போயிடுச்சு. அதனால் பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாஸ்திராலயத்தில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சாஸ்திராலயத்தில் இன்றைக்கி முடிக்கணும். நம்ம இந்த சாஸ்திராலயத்தை ஒட்டி நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இடத்த எப்படி செலக்ட் பண்ணிங்க, எதை வச்சு செலக்ட் பண்ணிங்க, யாரை வச்சு செலக்ட் பண்ணிங்க, எதனால் செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா சுற்று வட்டாரம் முழுக்க அவ்வளோ சோபிக்கிற மாதிரி இல்லையே, பிரச்சனைக்குரிய ஏரியாவாக இருக்க, ப்ராப்ளத்துக்குரியதாக இருக்கிறத, எப்பயுமே டென்ஷன் ஏரியாவாக இருக்கிறத, இது எப்படி நீங்கள் அமைதிக்காக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இதில் இங்கே யாரும் உறவுக்காரங்க இல்லை, நண்பர்கள் இல்லை, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உறவினர்கள் யாரும் இல்லை, தெரிஞ்ச இடமே கிடையாது. ரொம்ப ரேண்டமாக இங்கே சாஸ்திராலயம் அமைஞ்சிருக்கு. ஒன்றே ஒன்று சொல்லலாம், அது என்னென்னா 2 மலைக்கு மத்தியில் சாஸ்திராலயம் அமைஞ்சிருக்கு. அது ஒன்று தான் நமக்கு ஸ்தூலமாக பிரத்யட்சமாக பார்க்குறதுக்கு ஒரு வழி இருக்க தவிர இங்கே எந்த விதமான இது கிடையாது. அதை தவிர கொஞ்சம் தூரக்க சிந்தித்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இது. இல்லை, காஞ்சியை ஒட்டி இருக்கணும். ஏன்னா தக்ஷசீலத்துக்கு போக முடியாதுன்னா ஏன் காரணம்னா மாணவர்கள் விடுறதில்லை. அங்கே தக்ஷசீலத்துக்கு அதுவும் தக்ஷசீலம் இப்போ நம்ம கையில் இல்லை, அதுக்கு பார்க்க முடியுமா உங்களை. அதனால் நீங்கள் தக்ஷசீலம் இல்லைன்னா கூட இந்த இதுக்கு காஞ்சிக்கு வந்துடுங்க. இது எஜுகேஷன் சென்டர், உண்மையிலேயே எஜுகேஷன் சென்டர், நாட் அ ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. இது ஒரு எஜுகேஷன் சென்டர். அது வித்யா சதுர்வித வித்யாலாம் இந்த ஏரியாவில் அதிகமாக பண்ணது. சதுர்வேதி மங்கலம் இருக்கிறது. உங்களுக்கு அடுத்த அந்தனுடைய காஞ்சிபுரத்தினுடைய இன்னொரு சைடு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான்.
இந்த ஏன் காஞ்சிபுரம் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணணும். அதுலேருந்து இங்கே வந்து பார்த்தா அந்த காஞ்சிபுரத்தை பழமையான அந்த காஞ்சி, அங்கேயே விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சிலாம் இருக்கிறது பிரிச்சிருக்கு. அதுக்கும் மொத்தமாக பிரித்தோம்னா பழைய காஞ்சி புதிய காஞ்சின்னு இல்லை, பழைய காஞ்சி எஜுகேட்டடாக இருக்குது, புதிய காஞ்சி வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு இப்போ வந்த பிறகு 5 மாதத்தில் தெரிஞ்சுது. புரியுதுதான்? அந்த மாதிரி தெரியும் போது ஸோ எந்த விதமான ஏற்பாடு இல்லாமல் இங்கே வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்னா இது ஈஸ்வர சங்கல்பம். இது வந்து ஈஸ்வர சங்கல்பம். அப்படி வந்த பிறகு கிடுகிடுகிடுன்னு மலையில் 50 நாளில் வந்து நம்ம கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்கோம். இந்த சாஸ்திராலயமே 5 மாதத்தில் முடிச்சிருக்கோம். அதுவே ஆச்சரியமான விஷயம். புரியுதா? அதனால் இது வந்து ஒரு 2 கோடி ரூபாய் செலவில் 5 மாதத்தில் அமேசிங் ஒர்க். புரியுதா? அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணும். ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் நாமே பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதா? ஏன்னா வேறு யாரும் பண்ணுறதில்ல. அதனால் 5 மாதத்தில் வந்து இது பண்ணினது 50 நாளில் வந்து டேட்டை நிர்ணயம் பண்ணி மகாநாராயண சுவாமி ஆலயம் பண்ணியிருக்கோம். விளையாட்டு போல் வந்து இங்கே ஒரு 70 லட்சம் ரூபாயை தூவி இருக்கும் இந்த ஏரியாவில். அப்படியே தூவி இருக்கும். 70 லட்சம் எங்கே வந்தது, இந்த 2 கோடி எங்கே வந்தது, கணக்கு கிடையாது, வழக்கு கிடையாது, எங்கே வந்தது, எப்படி வந்தது, எல்லோரும் கொடுத்தாங்க, வந்துட்டு. புரியுதா? அப்புறம் ஜனங்கள் வந்து இங்கே வந்து 10-50 கிராமம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறது. எல்லோரும் ஒருமுகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிஷப் இருக்குது, எங்களுக்கு யார் இருக்கா, நீங்கள் தான் இனிமேல் வந்துட்டீங்க, நீங்கள் சுவாமிஜி, எங்களுடைய ஒவ்வொரு கிராமமும் உங்களுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு பெருமையெல்லாம் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கிறது. என்ன அப்போ பெருமையெல்லாம் வாங்கி கொடுத்த பெருமையெல்லாம் முன்னை சேரும்னு சொன்னால், முன்னை சேரும்னா யாரை சேரும்? எல்லா புகழும் இறைவனுக்கே சார்ந்தது. அதுக்காகத்தான் இதை சொல்லிட்டோம். அப்போ இறைவனே இதை சங்கல்பம் பண்ணியிருக்கான். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புகழும் பெருமையும் அதில் யாருதுன்னா ஈஸ்வரன். அதனால் இந்த இங்கே நடந்திருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாம் வந்து பெருமைக்குரிய விஷயம், சந்தோஷத்துக்குரியும். இதில் கர்வப்படாமல் சந்தோஷப்படணும். நம்ம நடக்கிற அச்சீவ்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அமேசிங் ஒர்க்கு, இம்பாசிபிள் ஒர்க்கு, எல்லாம் பிக் ஒர்க்கு, சாதாரண ஒர்க்கு இல்லை. புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு அப்போ நடந்திருக்குன்னா அதில் வந்து என்ன இதெல்லாம் வந்து சந்தோஷப்படணும், பெருமை அடையணும், கேட்ச் பண்ண தெரியணும் என்ன நடந்துருக்கு அப்படின்னு. நமக்கு எது நடந்தாலும் ஓகே என்ன தெரியும். யம தர்மராஜா கேட்குறான், நான் உனக்கு இன்னொன்னா தரேன், உனக்கு ஏதாவது அறிவு, அந்த விஷயத்தில் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறான் சந்தேகத்தோட. ஓகே, நான் கொடுக்குற அமௌண்ட்டெல்லாம் உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு. நல்லா தெரியும், எல்லாம் தேஞ்சு போயிடும் அப்படின்னா. அப்போ அவன் உஷாராயிட்டான் யம தர்மராஜா. அப்படின்னா அதுபோல் எல்லா காலத்துலேயும் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஆனாலும் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒன்று டுபாக் கொடுத்தான் அப்படின்னு. ஏன்னா பிரம்மனை நம்ம தேர்ந்தெடுத்ததுனால இங்கே நடக்கிற விஷயம்லாம் சின்னதாக ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எம்பி வந்தார், ஓகே. மந்திரி வந்தார், ஓகே. அதுக்கு என்ன அப்படின்னு, ஓகே 2 கோடி செலவாச்சு, அது என்ன 2 கோடி தானே செலவாச்சு, அது என்ன. ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குன்னா, அந்த விஷயத்தினுடைய அமௌண்ட்டோ இல்லை அதனுடைய செயல் திட்டமோ உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனால் நம்ம எடுத்துன்னு இருக்கிற விஷயம் பெருசாக இருக்கிறதுனால இது ரொம்ப உங்களுக்கு இன்சிக்னிஃபிகண்ட்டாக தெரியுது. புரியுதா? அதனால் அப்பப்போ நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது, ஓகே இதெல்லாம் நடந்திருக்க பாரு, கர்வப்படு, பெருமைப்படு அப்படி சொல்லிட்டு. நீ கர்வப்படும் போது வந்து இது கர்வப்படாத, ஈஸ்வரன்து. புரியுதா? ஒன்றும் எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம், சரித்திர முக்கியத்துவ நிகழ்ச்சியில் இருக்கிறோம். அதனால் இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து என்ன சொல்கிறதுனா, அந்த இறைவனுடைய மாண்பினை வந்து திருப்பி சொல்கிறது. இந்த ஈஸ்வரனுடைய அறிவு நமக்கு இல்லைன்னா மோட்சம் கிடையாது. இது வந்து நம்ம போன வருஷம் இந்த ட்ரெண்டு ஆரம்பித்தோம். நம்ம ஈஸ்வர அறிவு தான் ஞானம் அப்படின்றத நம்ம கீதையில் ஆரம்பித்து இப்போ உபநிஷத்து பிரமாணத்தில் வந்திருக்கு. அது ஸ்மிருதி, இது ஸ்ருதி. அப்படிதான் ஸ்ருதியை பேஸ் பண்ணி வர்றது தான் ஸ்மிருதி. அப்படிதான். அப்போ பகவத்கீதையில் என்னெல்லாம் சொல்லின்னு இருக்கிறாரோ பகவான் கிருஷ்ணர் பாதி வந்து இந்த
இந்த ஸ்வேதாசுர உபநிஷத்தும் கட்டோபநிஷத்தும் முண்டகோபநிஷத்தும் எடுத்துகிட்டு இருக்கார். புரியுதா? இந்த உபநிஷத்து என்ன பண்ணுறதுன்னா பகவத்கீதையை முண்டக உபநிஷத்தை கட்டோபநிஷத்து எல்லாத்தையும் சம பண்ணுறது. அப்போ உங்களுக்கு வந்து இதை என்ஜாய் பண்ண முடியுது. ஓ, அங்கே கேட்டது இங்கே இருக்கிறத, இங்கே கேட்டது அங்கே கேட்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்கிறது இந்த உபநிஷத்து, ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து. சொல்லுங்கள். சுவாமிஜி வந்து கடைசி கிளாஸில் கூட கேட்டார், ஒரு பயலுக்கு வரல உங்களுக்கு. சரி, நானே சொல்கிறேன், ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் ஆரம்பத்திலே கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்கள். ஓகே, திஸ் அ கிரேட் ஸ்டூடெண்ட்டு, அதனால சந்தேகம் இல்லை. ஸோ இந்த ஈஸ்வரன் வந்து ரெண்டு விஷயமாக இருக்கார். பகவான் சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிறார். அதுதான் அறிவு. ஓகே, ஈஸ்வரனுடைய அறிவை நாம் அடையத்தான் மோக்ஷம். புரியுதுதான்? அப்போது முதல்ல வந்து ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணணும். எல்லாரும் எப்படி கும்பிட்றாங்களோ அது பண்ணணும். இப்போ நேற்றுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, ஈஸ்வர பூஜை பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி ஈஸ்வர அறிவு இல்லாமல் முதல்ல வந்து ஈஸ்வரனை ஒரு மாதிரி பயபக்தியோடு கும்பிட ஆரம்பிப்படணும். அப்படி கும்பிட ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு அந்த ஈஸ்வரன் வந்து குரு சாஸ்திரா எல்லாமே கொடுப்பார். சுகமான சூழ்நிலை எல்லாத்தையுமே கொடுக்குற வந்து ஒரு பர்சன், அது ஈஸ்வரன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு பெரிய ஆள் இருக்கார், பெரினியல் வாட்டர். புரியுதுதான்? கங்கா மாதிரி இருக்கக்கூடியது. புரியுதுதான்? அந்த ஆளை மாதிரி நீ வந்து ப்ராப்பராக கேட்ச் பண்ணிட்டேன்னா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது கொடுப்பார். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ கிடைப்பார். புரியுதா? தர்மமான விஷயத்தில் அது அண்டர்லைன். புரியுதா? அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொத்து எனக்கு அப்படியே வந்துடணுமே பகவானை, உன் சொத்து போயிடும். புரியுதா? அதனால் அது ப்ராப்பராக நீ நிஜமாகவே கேட்டு வராமல் இருக்குல்ல, அதெல்லாம் கூட வரும். புரியுதா? அந்த ஈஸ்வரன் நமக்கு எல்லா விதமான சௌரியம் பண்ணி கொடுப்பார். அப்போது இதெல்லாம் கும்பிட்டுட்ட பிறகு குருநாதர் சாஸ்திரங்கிட்ட வரும்போது ஈஸ்வர ஞானத்தை வந்து எத்தனை தடவை கேட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேன், ரகசியமாகவே இருக்கிறது. ஓகே, ஏன் அப்படின்னா ஏஷகா சர்வேஷு பூத்தேஷு கூட்டா ஆத்மா ந பிரகாசத்தே. இந்த ஈஸ்வரன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் அவர் எங்கே கண்டுகொள்வது அப்படின்னா உன்னுடைய ஹிருதயத்தில் தான் கண்டுகொள்ளணும். உன்கிட்ட தான் அந்த ஈஸ்வரனை கடைசியாக தெரிஞ்சிக்க வேண்டிய இடம் வந்து உன்கிட்ட வரணும். உன்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய ஈஸ்வரனுக்காகத்தான் வேறு கோயிலுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் போய் சுற்றி அலைஞ்சி அதுக்கப்புறம் டயர்டாகும்போது ஓ இங்கே இங்கே பாரு இங்கே அப்படி ஒரு குரல் கேட்கும். புரியுதா? சரி, என்கிட்டயே இருக்கிறத ஈஸ்வரனை எதுக்கு யாத்திரா இதுக்கு போகணும், கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த குரல் கேட்காது. இந்த குரல் கேட்கறதுக்காக சுற்றி வரணும். இது உன்னோட கணக்கு. புரியுதா? அதனால் இப்படி எனக்குள்ளேயே இருக்கிற அந்த ஈஸ்வரனை வேறு எங்கேயாவது இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்குள்ளேயே இருக்கிற அந்த பரம்பொருளை என்னால் உணர முடியாமல் இருக்கு. இது அடுத்த விஷயம். அப்படின்னா உணரவே முடியாமல் போயிடுதா அப்படின்னா சில பேர்லாம் சொல்கிறாங்க, இந்த ஸ்வேதாஸ்வர மகரிஷியை அகம்பேத அப்படின்றார். ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படி டிக்ளேர் பண்ணுறார். அங்கே வந்து அந்த ரிஷி இருக்கார், என்ன தேவர், திரிசங்கு, அப்புறம் வாமதேவர், இவங்களாம் வந்து அனுபூதி கண்ட டிக்ளேர் பண்ணினாங்க. கண்டுட்டேன் அப்படின்னு. அப்போ அதுலேருந்து என்ன புரியுதுன்னா காணாமல் போக முடியாது, கண்டுக்கவும் முடியும். அப்போது ஒருத்தருக்கு முடியும்னா நம்மளாலே முடியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ யாரால் முடியுன்றது யமதர்மராஜா சொல்கிறார். ஓகே, கட்டோபனிஷத்தில் என்ன சொல்கிறாரு? திருஷ்யத்து தூ அக்ரயா புத்தியா, அக்ரயா புத்தியா சூக்ஷமயா சூக்ஷம தரிசிபிஹி. யார் சூக்ஷமம் ஆக்கியிருக்கிறார்களோ தன்னுடைய அந்த கரணத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, இப்போ உன் கிளாஸை வச்சு இப்படி பேப்பரில் சூரியனை வச்சு பண்ணும்போது ஒன்றும் ஆகாது. அதே லென்ஸை வச்சுன்னா பேப்பர் வந்து எரிஞ்சு போயிடும், பஸ்மாயிடும். புரியுதுதான்? அப்போ எல்லா கிளாஸும் வச்சுன்னா இப்படி எரியாது. ஓகே, அந்த கிளாஸில் ஏதோ விசேஷம் இருக்கிறது. அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் பிரச்சனை இல்லை, அதை ஃபுல்லாக கிரகிச்சு அந்த பேப்பர் எரிக்கிற அளவுக்கு சக்தி வருது அந்த ஒரே ஒரு லென்ஸுக்கு மாத்திரம். புரியுதுல? அப்போ லென்ஸ் ஆனால் தான் அந்த பேப்பரை எரிக்க முடியும். புரியுதுல?
இப்போ சூரிய வெளிச்சத்தில் ஈஸ்வர வெளிச்சம் ஒன்றும் இல்லை, அதில் அது அப்படி தான் இருக்கிறது. இந்த கண்ணாடியில் அப்படி தான் இருக்கும், இந்த கண்ணாடியில் இப்படி இருக்காங்க. ஆனால் இதுக்கு பவர் இருக்குது. அந்த பவர் ஸோ உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிற அந்த கரண சுத்தி அது வர வர உங்களால் முடியும். ஓகே, அப்போ ஈஸ்வர ஞானத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸ்வர ரிஹர்சல் பண்ணணும். ஓகே, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, இப்போது ஜூன் 21 யோகா டே இல்லையா, வேர்ல்டு யோகா டேயில் அந்த ராஜ்பத்தில் யோகா பத்து நடந்து இல்லையா. ஸோ அந்த இடத்துல மொத்த கும்பலையும் ஒரு தடவை கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணி ரிஹர்சல் பண்ணினாங்க. புரியுதுங்களா? பார், ராஜ்பத் டு யோகா குருகுலம் ரெண்டும் இருக்கு பாரு, மேலே கீழே வெஸ்டி அண்ட் சமஸ்டி. ராஜ்பத் அண்ட் சாஸ்திரம் ரெண்டுமே இருக்குதுங்க. புரியுதா? அதனால் இது ரெண்டுத்துலேயும் இருக்குப்பா. ஓகே, அப்போது இதில் ரிஹர்சல் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல யார் இருக்கணும், எல்லாம் பண்ணணும். புரியுதா? அப்போது ஈஸ்வர அறிவு அடையிறதுக்கு முன்னாடி அது ஃபைனல். புரியுதா? ஜூன் 21 அங்கே போய் ரிஹர்சல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி இல்லை 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 கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் நேரம் கேமராவில் நிறுத்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அவன் ஷூட் பண்ணி என்டையர் வேர்ல்டு போயிடும். புரியுதா? அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் இருக்கணும். அந்த ரிஹர்சலுக்கு பேர் ஈஸ்வரனை வச்சுட்டு கர்மத்தை பண்ணுறதுக்கு பேர், காய்க்க வாச்சிக்க பண்ணுறதுக்கு பேர் கர்ம யோகம். அதே ஈஸ்வரனை மனசில் வச்சு பண்ணுறதுக்கு பேர் உபாசனா. அந்த உபாசனையை நீ எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறையோ அவ்வளோ தூரத்துக்கு ஈஸ்வர அறிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புரியுதா? இது ஏன் இந்த ஈஸ்வர ஞானமே வரமாட்டுறது, அப்பப்போ போயிடுறது. நீ என்னைக்கு உபாசனை பண்ணியிருக்க, நீ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை. புரியுதா? பூஜை பண்ணுற கண்ணை திறந்து வாச்சிக்க பூஜை பண்ணுறது ஏம்பாடு உப்பாடுபடுது. ஓகே, இன்றைக்கி ஒரு 2 ஸ்தோத்திரம் விட்டுடலாமான்னு தோன்றுறது. டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, அப்படி 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 காட்டிட்டு அப்படி முடிச்சுடலாம் இன்றைக்கி. அந்த அளவுக்கு தான் நமக்கு காய்க்க வாச்சிக்கத்திலே ப்ராப்ளம் இருக்குது. கண்ணை மூடி அப்படியே நெக்குருக்கி அப்படியே ததிச்சு முனி மாதிரி அப்படிலாம் இருக்கணுமா. ஸோ இதெல்லாம் ரிஹர்சல், இதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறல, உபாசனையே பண்ண ஆரம்பிக்கலவன். நான் ஈஸ்வர அறிவு மாத்திரம் வந்துடணுன்னு என்ன பேராசை பாருங்கள். இதுக்கு ஒரு சிஸ்டம்லாம் இருக்கிறது, அந்த சிஸ்டமே அடாப்ட் பண்ணலை. அதுக்கு ஒரு பெரிய ஒர்க் இருக்கிறது உபாசனை. அது பண்ணவே இல்லை. நம்ம அது எம்பசைஸ் பண்ணவே இல்லை. 2009 ஒரே ஒரு விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கோம், கர்மயோகத்துக்கு எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். உபாசனை இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கலை. புரியுதா? அது 2025. புரியுதா? அதனால் ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, பூர்வம் உபாசாய. ஓகே, அப்படி அடுத்த மந்திரத்தில் 5வது மந்திரத்தில் சொல்ல போகிறாரு. 4வது மந்திரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, கடைசியாக கிளாஸ் முடிக்கும் போது கர்மக்ஷயே, இந்த விஷயம் ஞானமானது நமக்கு கர்மக்ஷயம். ஸோ கர்மயோகத்தை பண்ண பண்ண நமக்கு கர்மக்ஷயம் ஆகும். சரிங்களா? கர்மக்ஷயமாகும் போது நீ ஃபுல் டைமாக டைம் கிடைக்கும். கர்மம் குறைய குறைய உனக்கு டைம் கிடைக்கும். அந்த டயத்தில் உபாசனை பண்ணணும். கர்மக்ஷயே பூர்வம் உபாசிய அப்படி சொல்கிறார். இப்போ பூர்வம் உபாசியன்றது இந்த 5வது மந்திரம் 6வது மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, எடுத்துன்னு போகிறது, அழகாக எடுத்துன்னு போகிறது. 5வது மந்திரம் உபாசனை எம்பசைஸ் பண்ணி, 6வது மந்திரம் எப்படி ஞானத்தை கொண்டு போகிறது, ஈஸ்வர அறிவை எப்படி கொண்டு போகிறது. அப்போது உபாசனா அண்ட் ஈஸ்வர அறிவு, அதாவது உபாசனா ஞாத்வா அப்படின்றது இங்கே உபனிஷ் சொல்கிறது. இப்போ 5, 6 நம்ம படிப்போம். 6வது அத்தியாயம் 5வது மந்திரம் 16வது பேஜ் நம்பர். ஓ சரி, 6வது அத்தியாயம். ஆதிச சம்யோக நிமித்த ஹேது பரிஸ்திரிகாலாத காலோபி திருஷ்டா தம் விஸ்வரூபம் பவபூதமீட்யம் தேவம் ஸ்வசித்தஸ்த உபாஸ்ய பூர்வம் ச விருக்ஷகாலே கிருதிபி பரோண்யஹ யஸ்மாத் பிரபஞ்ச பரிவர்த்ததேயம்
தர்மாவகம் பாபுனுதம் பகேசம் ஞாத்வா ஆத்மஸ்தம் அமிர்தம் விஸ்வதாம. முன்னாடி என்ன சொல்றது? 5ல மந்திரம் உபாசிய, 6வது மந்திரம் ஞாத்வா அப்படி சொல்றது. 2 கனெக்டட். ஓகே, யார் ஒருத்தர் உபாசிய பண்ணியிருக்காளோ அவளுக்கு ஞாத்வா ஞானம் புரியுதுல. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுறது. அப்போது இந்த உபாசனை இருக்க, இந்த உபாசனைன்றது நமக்கு வானப்பிரஸ்தத்தில் தான் சித்திக்கும். அப்படிதான் இந்த உபாசனை எப்போ நிற்கும்? வானப்பிரஸ்தத்தில். அதாவது கர்மக்ஷயே, கர்மெல்லாம் முடிஞ்ச இடத்துல இல்லை குறைஞ்ச இடத்துல உபாசனா சித்திக்கும். இப்போ வானப்பிரஸ்தன்றது இங்கே ஏஜுக்கு சொல்கிறதா மெச்சூரிட்டி சொல்கிறதா? இல்லை. அப்படின்னா துருவன் உபாசனை பண்ணினான், புரியுதா? அவன் சின்ன பையன், அவன் மெச்சூரிட்டி 8 வயசுலேயே அவனுக்கு வானப்பிரஸ்தத்தினுடைய வாழ்க்கையினுடைய வயசு கிடச்சிருக்கிறது, புரியுது? மெச்சூரிட்டி கிடச்சிருக்கிறது. அதனால் கால் கணக்கு அப்படியே உபாசனை பண்ணினான், புரியுறதுல. இப்போ உபாசனை பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லுவோம், புரியுதா? டைமெல்லாம் இருக்குது, கண்ண முடி உட்கார முடியாது. ஓகே, ஒரு வாரம் லீவ் போட்டு தான் உட்காந்து பாரு, நீ எல்லாத்தையும் வாயை பற்றி எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணு, பிச்சுட்டு வரும். இல்லைட்டு வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியா வந்துடும். ஹிஸ்டீரியாவாது ஹிஸ்டீரியா, புரியுதா? அடிச்சு இல்லை கதவை திறந்து வந்து அந்த இவன் ஒரு குதிரை வளர்த்தானே தெனாலிராமன், அந்த அப்படி தாடி பிடிச்சின்னு எடுத்து பாரு, அந்த மாதிரி நம்ம வர ஆளெல்லாம் போட்டு அடிச்சு விடுவோம், புரியுதா? ரொம்ப எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்க நீங்கள். நீ ஒரு வாரம் கதவை சாத்தி உள்ளே இருந்து பாரு, அந்த அவ இப்படி இப்படி அப்படி ஊஞ்சலை தட்டி விட்டுட்டு வந்தா பாரு, அந்த மாதிரி நீ வருவனே, புரியுதா? அதனால் இது வந்து ஒன்லி ஃபார் நாட் ஏஜ், மெச்சூரிட்டி, இப்படிதான். அப்போ உபாசனையில் நமக்கு வந்து வர்றதுன்னா, இந்த உபாசனை பண்ண பண்ண என்ன ஆகுறதுன்னா, உபாசனை இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்டு வந்து கொஞ்சம் குவைட்டாக இருக்கணும். ஓகே, அடங்கா பிடாரிய மைண்டை உபாசனை பண்ண முடியாது. நிறைய பேர் அப்படி ஒன்று வச்சுட்டு இருக்கான், மனசு அடங்கலையா தியானம் பண்ண முடியவே முடியாது, புரியுதா? உபாசனை பண்ணுறதுக்கு மனசு அடங்கியிருக்கணும். அப்போ எதுக்கு உபாசனை? உபாசனை வேற ஒரு ஏரியாவோ, புரியுதா? புரியுதா? அடங்கின மனசை பக்குவப்படுத்தி ஆழப்படுத்துறதுக்காக செய்யக்கூடியது உபாசனை, புரியுதா? உன்கிட்ட உன்னை கொண்டு வரத்துக்கான செய்யக்கூடியது தான் உபாசனை, புரியுதா? அதனால் உபாசனை ஏரியாவே வேற, புரியுதா? சுவாமிஜி மாஸ்டர், இந்த என் பையன் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான், ரொம்ப வயலண்ட்டாக இருக்கான், கொஞ்சம் மெடிடேஷன் சொல்லித்தரேங்களா? அப்படி. என்ன ஏஜ் உங்கள் பசங்களுக்கு? 2.5 வயசு. அதெல்லாம் கோவப்படாமல் இருந்தனால எனக்கு இந்த வேதாந்த கிடைச்சிருக்கு. ஏம்மா நீங்களும் சேர்ந்து, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து நம்ம மெடிடேஷன் சொல்லித்தரேன். என்ன எனக்கெல்லாம் வேண்டாம், குழந்தைக்கு மாத்திரம் சொல்லித்தருங்க. குழந்தைக்கு மாத்திரம் சொல்லி தருவாங்க, புரியுறதுல? இட்ஸ் ப்ராப்ளம். அப்போ பூர்வம் உபாசிய. ஓகே, அப்போ இந்த உபாசனா நமக்கு ஏகரூப உபாசனா, அநேக ரூப உபாசனா, அரூப உபாசனா, மூணுத்திலையுமே நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே, ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்க மனித ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரனை நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். அது வந்து ஃபார் பெட்டர், ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு லெவல். அண்டு விஸ்வம், என்டையர் விஸ்வத்தை வந்து எதை எடுத்துட்டாலும் நீ வந்து மெடிடேஷன் பண்ணலாம், புரியுதா? டோட்டல் டைம் மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அந்த பச்சையை பார்த்தா ஈஸ்வரனை கொண்டு வரலாம், தண்ணியை பார்த்தா ஈஸ்வரன் கொண்டு வரலாம், காற்று வந்து நீ வந்து இப்போ ஃபேனை போட்டு காற்று கொண்டு வரேன்னு வச்சுக்கேன், அது கூட ஈஸ்வரன் தான். அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட்டு ஈஸ்வரன் நியத்தி, புரியுதா? அப்போது ஈஸ்வரனை எல்லா இடத்துலையும் கொண்டு வரலாம், நிறுத்திட்டா போகிற. அதனால் ஸோ ஈஸ்வரனை வந்து அதை தெரியணும் உனக்கு, நீ தான் கொண்டு வந்தனே. இப்போ நீ தயார்படுத்தலாம், இப்படி படக்குன்னு போயிடும், புரியுதா? அதனால் ஈஸ்வரா வெளியில் காற்று சில்லுன்னு அடிக்கிறது பாரு. ஓகே, சில சமயம் நம்ம இங்கே இருந்துட்டு பா வெளியில் ஏசி போட்ட மாதிரி இருக்குல்ல, ஏசி போட்ட மாதிரி இருக்கும், அது ஈஸ்வரன் சொல்லக்கூடாதா? பா ஈஸ்வரனுடைய நேச்சுரல் எப்படி இருக்குது பாரு, அப்படி சொல்கிறதில்ல. ஓகே, உள்ள ஹாட்டாக இருக்குது, வெளியில் ஈஸ்வரா இருக்குன்னு அர்த்தம் அது. அப்போ ஈஸ்வரன் எங்கே தான் உன்னால் உபாசிக்க முடியாது?
அப்படி கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா ஈஸ்வர பாவனா பாவனா. ஓகே, அதனால நம்ம சிவானி ஃப்ளாட்ஸுக்கு எழுத்த வீடு இருக்கு மாடியில், பாவனா பாவனா. அந்த அம்மாவும் கத்துறது, நானும் கத்துறேன், புரியுதா? பாவனா வரணும்டா, பாவனா. என்ன இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பாவனை ஜாஸ்தி இருக்கு சாமி, அது வேற. எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், புரியுதா? டே உனக்கு பாவனா, ஈஸ்வர பாவனை. உங்களுக்கு மாத்திரம் சுவாமிஜி எப்படி நீங்கள் நினச்சதெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க, எப்படி 70 லட்சம் இருக்கீங்க, இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்னா அடுத்த ப்ராஜெக்ட் பணம் வருது, எங்களுக்கு மாத்திரம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதில் உனக்கு பாவனை இல்லை. ஈஸ்வரன் இருக்கான் ஆனால் பாவனை இல்லை, புரியுதுல? அந்த இன்மோக்கி கரெக்டாக அந்த த்ரெட்டை வந்து இப்படி இப்படி பண்ணணும், புரியுதுல? அந்த மாதிரி பண்ணலைன்னா இப்போ வந்து நம்ம இது இருக்குல்ல, இந்த ஸ்டேரிங் இருக்குல்ல, இந்த கீர் இருக்குன்னு, இந்த பக்கத்தில் கீர் இருக்குல்ல, கீரை வந்து ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் இருக்குது. ஃபஸ்ட்டு கீரை விடாமல் செகண்ட் கீரை விடாமல் வண்டி எப்படி இருக்கும், நடுவில் நின்றுதுன்னா அந்த மாதிரி இருக்கு நம்ம பாவனை. நான் கொடுத்த சாமி கும்பிட்றேன் சாமி, ஆனால் வரமாட்டேத நீ ஆத்திரத்தோட கும்பிட்ற நீ. அதனால அந்த ஈஸ்வரன் நம்பிக்கையோட பண்ணணுங்க. நம்பிக்கை உபாசனை சொன்னாலே நம்பிக்கை, புரியுதா? அங்கே அறிவெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. உன் அறிவு அங்கே உபாசனையில் யூஸ் பண்ணவே கூடாது, புரியுதா? இங்கே வந்து கிளாஸில் உபாசனையில் இருக்கக்கூடாது. தியானத்தில் ஒரு அம்மா இங்கே வந்து பிரச்சனை உபத்தில் வந்து தியானத்தில் கேட்குறேன், டே தியானத்தில் அது உபாசனடா இது அறிவுடா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு எனக்கு சரி அது டெம்பரரியாக வந்துட்டு போகிற ஆள், சரி இப்போ நீ உபாசனையே கேளு அப்படின்னு சொல்லிட்டேன், புரியுதா? கடைசி வரைக்கும் ஒன்றும் புரியல, புரியுதா? அது ஒரு மர்ம தேசம் அது, புரியுதா? அது இன்னொரு ஆச்சாரியருடைய ஸ்டூடெண்ட்டு, ஆனால் நான் கப்சுப்புன்னு இருந்துட்டேன். ஸோ அதனால் ஏகரூப ஈஸ்வரா உபாசனா அது சகுணம், விஸ்வரூப உபாசனா சகுணம், அரூப ஈஸ்வரா நிர்குணம். அதனால விஸ்வரூப உபாசனா சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். இது என்ன உபாசனா? ரெடி ஆயிட்டேன். அப்புறம் விஸ்வாதாரம் ககனதர்ஷம் என்ன உபாசனா? விஸ்வரூபம், புரியுதுல? ககனதர்ஷம் அரூபம், புரியுதா? ஒரே இடத்துல அப்படி வந்திருக்கிறது. அதனால ஸோ மொத்த இதுவே இந்த பூமி யாருது? பகவான் பூமி எந்த ஏரியா, எந்த பார்ட் பகவான்? இந்த பூமி பாதம், புரியுதுதா? பூ பாதம், பூவான பாதம் இல்லை, அப்படியே பூ போன்ற பாதம். பூதூர் பூதூர் ரெண்டு ஊர் இருக்கு இங்க, பூதூர் 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 சாமியே பூதூர் அப்படின்றா. ரெண்டுமே ஒன்று தானே சொல்ற? இல்லை சாமியே பூதூர் பூதூர் அப்படின்னா, புரியுதா? அதனால அவ்வளோ அழகாக வச்சுருக்கான், பூதூர்னு அழகாக வச்சுருக்கான். பூபாதம்னா இங்க என்டையர் பூமிக்கே ஒரு ஊரை வச்சிருக்கான். என்ன அழகு அது! என்ன என்ன அறிவு அந்த விஷயம் இதோட இருக்கிறது. ஈஸ்வர சம்பந்தப்பட்ட ஊர் இது, புரியுதுதான்? ஏன்னா இது எஜுகேஷன் ஊர், இது காஞ்சிபுரம். அதனால பூபாதம் சொன்னா பூ ஊது பூ ஊர் அப்படின்றான், பூதூர் அப்படின்றான், புரியுதுல? அதனால பியூட்டிஃபுல், புரியுதா? அதனால இந்த விஷயம் உபாசனை, அரூபம் உபாசனை எப்படிப்பட்டது? சர்வ மித்யாகாசே தது பிரதிஷ்டதே இது உபாசீத. தைத்திரிய அண்ட் சாந்தோக்கியத்தில் வருது. ஓகே, அந்த ஆகாசத்தை வச்சுட்டு உபாசனை பண்றக்க சிதம்பரம் வந்து ஆகாச உபாசனை, புரியுதா? பியூட்டிஃபுல் உபாசனை. அதனால ஆகாசத்தை வந்து வச்சுண்டா ஆகாசம் அரூபம் அசங்கம். ஓகே, நீங்கள் வந்து மழை பெய்யும் போது யோசிச்சிருக்கீங்களோ? மழையில் போய் கையை வச்சா கை நனையும், புரியுறதா? ஸோ ஆகாசம் நினையாது. ஆகாசத்தில் கொட்டின்னு இருக்க மழை ஆகாசத்தை நினைக்க முடியாது. என்ன பியூட்டிஃபுல்! நான் இப்படி நினச்சிட்டு வருது. என்ன நினைக்கிற? ஆகாசம் நினைய மாட்டுறது. அப்போ ஆத்மா நினைக்காது. அப்போ என்ன நினைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நான் ஆத்மா இல்லையா? புரியுதுல? ஆகாசத்தை நினைக்கிறது இல்லை, என்ன மாத்திரம் நீ நினைக்கிற. நீ புரியுதா? உன்னை நினைச்சதுன்னு வச்சுக்கோ, நீ ஆகாசத்தை ஆத்மாவை நினைக்கலன்னு அர்த்தம்.
உன்னை யாராவது நினைச்சாங்கன்னு வச்சுக்கோ, நீ சாதாரண ஆள் ஆயிட்டேன்னு நினச்சோம். புரியுதா? என்னை எவன் நினைக்கிறான், உன்னை எவன் நினைப்பான்? ஆத்மாவை தான் யாரோ முமுட்சு தான் நினைப்பான். புரியுதா? உன்னை எவன் புரியுதா? யாரும் என்னை நினைக்கலன்னு அர்த்தம், நீ ஆத்மாவாயிட்டேன்னு அர்த்தம். புரியுதா? அதெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இப்படி பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் வந்து என்டையர் லைஃப் கண்ணு காது மூக்கெல்லாம் நமக்கு செவிடான பிறகு நிதித்தியாசனம் இல்லை. அப்படிதா இப்போவே நடு ஒரு 10-20 நிமிஷம் மெடிடேஷன், அதையே நினைக்கிறேன், அதுக்கு பேர் மெடிடேஷன். புரியுதா? ஸோ நிதித்தியாசனமாக இருக்கும், உபாசனையாக இருக்கும், விஸ்வரூபம் எல்லாம் கலந்து இருக்கும். அப்படிதான், அது தப்பு கிடையாது. எதில் நீ பிரதானமாக இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குற அதில் வச்சுட்டு பண்ணணும். மீதெல்லாம் சைடில் கொஞ்சம் வந்துட்டு போகும். ஏன்னா அந்த டயத்தில் வரும்போது அது ஃபில்லப் ஆகும். புரியுதுல்ல? அதனால் இந்த 5வது மந்திரம் உபாசனை, 6வது மந்திரம் ஈஸ்வர ஞானம். ஓகே, அப்போ 5வது மந்திரம் உபாசிய, 6வது மந்திரம் ஞாத்வா. புரியுதா? இப்போ சரி, இந்த 5வது மந்திரத்தில் சக ஆதி. ஓகே, சக ஆதி. ஓகே, இந்த சகுண பிரம்மம் எப்படிப்பட்டது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன். இந்த ஜகத்தெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஆதி யாரு? பகவன் தான், ஈஸ்வரன். அப்படி அந்த பகவன் வந்து அப்படியே சொல்றார் வள்ளுவர். ஓகே, இந்த திராவிட கழகத்தில் இருக்கவனுங்க இந்த திருக்குறளை புரியுமோ புரியாதோ, என்னதான் புரிஞ்சு என்னதான் பண்ணிருக்கானோ, புரியுதா? அதனால உட்காந்து ஆளை நிற்க வச்சு பனிஷ்மெண்ட் மாதிரி இப்படி வச்சிருக்காங்க. ஓகே, ஒருத்தர் இப்படி காட்டினா இப்படி, ஒருத்தர் காட்டினா இவர் இப்படி 3ன்னு கேட்டார். ஏன் இப்படின்னா நாமம் போடுறதா இது? அவர் ஒரு இது நிற்க வச்சு அவரை பாவம், அவர் வந்து பிள்ளையாரெல்லாம் நிற்க வச்சா ரொம்ப கஷ்டம். புரியுதா? அவரெல்லாம் எழுத்தாளர்கள், அவங்களாம் இப்போ படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து தான் இருப்பாங்க. புரியுதா? அதனால் அவர் உட்கார வச்சு நிற்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். புரியுதா? சரி, ஒழிஞ்சு போட்டான். அதெல்லாம் அரசியல். சக சம்யோக நிமித்த ஹேதுகு. புரியுதா? சகன ஈஸ்வரா, சகுன ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்னா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி, நல்லா முன்னாடி நீங்கள் அப்படியே இருக்கு. கேர்ள்ஸ் அப்படியே இருக்கு. அந்த ஜென்ட்ஸ் எல்லாம் முன்னாடி இந்த ரோக்கு வாங்க பார்ப்போம். அப்படியே இந்த முன்னாடி வாங்க, குயிக்காக வாங்க. சரியா? அப்போ சக ஆதி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சக சம்யோக நிமித்த ஹேதுகு. சம்யோகன என்னது அப்படின்னா புனர்ஜென்மா. ஓகே, புனர்ஜென்மா. சம்யோகம்னா இந்த இடத்துல லிட்டரலி மீனிங் கிடையாது. ஓகே ஓகே, அந்த அவரை எழுப்பி அனுப்பு, நீங்கள் முன்னாடி வாங்க. ஓகே, சம்யோகா புனர்ஜென்மா. ஓகே, புனர்ஜென்மானா என்ன மீனிங்கு அப்படின்னா, புனர்ஜென்மா மீனிங் வந்து ஸோ நூதன சரீரம் அர்த்தம். புனர்ஜென்மா மீன்ஸ் என்ன? நூதன சரீரம். நூதன சரீரம் என்ன? புது சரீரம். புது சரீரம். ஓகே, அப்போ சம்யோகத்திலேருந்து இப்போ டிரைவ் பண்ணுறோம் இந்த சொல்லுக்கு. ஈஸ்வரா எப்படி கொண்டு வரதுன்னு புரியுதா? புனர்ஜென்மனா நூதன சரீரம். நூதன சரீரம் என்ன? இப்போ நம்ம சரீரம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கிறது? எதை வச்சு அமைஞ்சிருக்கிறது? புண்ணிய பாபத்தை வச்சிருக்கு. புரியுதா? நாட்டு இது வரத இது என்ன, அந்த இது என்ன மேக்கப்லாம் பண்ணுறாள், அது என்ன ஊர் அது? அந்த ஒரு ஷோவில் கண்ணாடி ரூம் சாத்தி பண்ணுவாள், கிரீன் ரூம் இல்லை, ஏன்னா பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லர் பண்ணுற சரீரம் இல்லை அது. புரியுதா? பியூட்டி பார்லர் பண்ணினா நீ வெளியில் வெயிலில் வந்தோடனே ஒரிஜினல் சரீரம் தெரிஞ்சிடும். புரியுதா? அந்த ஒரிஜினல் சரீரம் வந்து புண்ணிய பாபத்தினால உருவாக்கப்பட்டது. புரியுதா? நீ ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னா அது புண்ணியத்துடைய பலன். புரியுதா? அதனால் புண்ணியம் இருப்பான். அதனால் ஹேதுஹு. இந்த ஹேதுஹுன்னா என்ன? இப்போ புண்ணிய பாபம் ஹேதுஹு காரணம். யாரு? பலனை தருபவர். புண்ணிய பாப தாதா. தாத்தா ஓகேயா? அவர் கர்ம பல தாத்தான்னு அர்த்தம். இந்த சொல்லோட பொருள் சக சம்யோக நிமித்த ஹேதுகு. அப்படின்னா புண்ணிய பாபத்தினுடைய பலனை கொடுப்பவர் யாருன்னா ஈஸ்வரா, கர்ம பல தாதா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆதிகி அந்த சகுன ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்? கர்ம பல தாதா. ஓகே, அதனால் நம்மளோட புண்ணிய பாபத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லு என்ன சொல்றது உபனிஷத்து? தம் விஸ்வரூபம்.
அந்த சகுண ஈஸ்வரனே எப்படி இருக்கிறாரு? விஸ்வமாக உலகமாக காட்சியளிக்கிறார், பஞ்சபூதமாக காட்சியளிக்கிறார். அதில் நம்மால் என்ன பண்ண, பூமிக்கு ஒரு சாமி வச்சான் காஞ்சிபுரம்னு. ஓகே, மண்ணுக்கு அதிஷ்டானம். ஓகே, நெருப்புக்கு அதிஷ்டானம் பக்கத்திலே திருவண்ணாமலை இருக்கிறது. புரியுதா? ஜலத்துக்கு அதிஷ்டானம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் திருச்சி இருக்கிறது. புரியுதுல? இப்படி வாயுக்கு இன்னும் கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் ஆந்திரா போகணும், காலஹஸ்தி இருக்குது. புரியுதா? அதுக்கப்புறம் சென்டர் வந்தீங்கன்னா ஆகாசத்துக்கு சிதம்பரம். சிதம்பரம் போகாமல் இருப்பேனா, அதனால ஜென்மத்தை நான் வீணாக கழிப்பேனா. புரியுறதா? அப்ப சிதம்பரம் இருக்க நீ போக முடியாது. இருக்கிற இடம் சிதம்பரம், ஆகாசம். போகாம இருப்பேன்னு அர்த்தம், ஆகாசம் புரியலன்னு அர்த்தம். அப்படி பாடுறது அது. இன்னும் என்ன ஆகாசம் புரியாம வச்சுருக்கியே, எப்ப புரிஞ்சு அதை சித்த அம்பரமா ஆக்குறது அப்படின்னு அர்த்தம். புரியுதுல? அது விஸ்வரூபம். நீ எதை பார்க்கிறையோ அது ஈஸ்வரா. ஓகே, ஈஸ்வருடைய தோற்றம் விஸ்வரூபம். இதெல்லாம் வந்து சகுண ஈஸ்வரா. அது மாத்திரம் இல்லை, இந்த ஈஸ்வரனை காலையில் தரிசனம் பண்ணலாமா, ஈவினிங் தரிசனம் பண்ணலாமா? அகால டயத்தில் இந்த 2லேருந்து 4 இருக்க அகால நேரமாச்சே, அந்த நேரத்தில் ஈஸ்வர தரிசனம் பண்ணலாமா சாமி? வெயிலாச்சே, ரெஸ்ட் டைம் இல்லை அப்படின்னா. ரெஸ்ட்டு ஈஸ்வரா, அரஸ்ட்டு ஈஸ்வரா, எவ்ரி திங் ஈஸ்வரா. புரியுதுதா? அதனால் 24 hours ஈஸ்வரா. புரியுதில்ல? 24 hours, 12 + 12 24 hours ஈஸ்வரா வந்துட்டுனா யூ ஆர் த கிரேட். புரியுதா? இப்போ அதில் வந்து 4 மணி நேரத்துக்கு கொண்டு வரது, அதில் ஒரு 10 நிமிஷம் பண்ணிடலாமா சாமிஜி 4 மணி நேரத்தில்? சரி பண்ணு. அந்த 24 மணி நேரம் ஈஸ்வரா இருக்காரு, நீ ஒரு அரை மணி நேரமாக அது பண்ணு அப்படி சொல்லும். இந்த 24 மணி நேரம் ஈஸ்வராவை கொண்டு வரது சிரமம்னு இருக்கும். புரியுது இல்லை? ஆனால் ஈஸ்வரா அவைலபிள் உன் பக்கத்தில். இப்படி இப்படி தட்டிக்கார சொன்னாரியா, நான் ஏகப்பட்ட வேலை வச்சுருக்கேன். புரியுதா? அதனால இங்கே என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் சொல்லு பவபூதம். பவபூதம்னா பகவான் காரண ரூபம், த காஸ் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகே, என்டையர் யூனிவர்ஸுக்கு அவர் தான் காரண ரூபமாக இருக்கிறார். ஓகே, அதனால் இவர் வந்து கர்மபல தாத்தாவாக இருக்கார் ஈஸ்வரன். அது மாத்திரம் இல்லை, காரண ரூபமாகவும் இருக்கிறார். இந்த சிருஷ்டி வர்றத்துக்கு காரணமாகவும் இருக்கிறவர் ஈஸ்வரனே, பவபூதம். அதனால் அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? இவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாமாகவும் இருக்கின்ற அந்த ஈஸ்வரன் எவ்வளோ கூடிய மரியாதைக்குரியவர், மரியாதைக்குரியவர், பூஜைக்குரியவர். அதனால் ஈட்டியம் தேவம். ஈட்டியம் தேவம்னா வணங்கத்தக்கவர், பூஜிக்கத்தக்கவர். பகவான் பூஜிக்கத்தக்கவர் அந்த ஈஸ்வரா. ஓகே, 24 மணி நேரம் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சகுனமாக்கிடுவான். அவர் சகுனத்திலிருந்து நிர்குணமானவர். உடனே சொல்றது, நீ இப்படியே பார்த்துட்டு இருக்காத, இதுக்கு அப்பாற்பட்டவர் அப்படி டமால் தாவிடும். ஓகே, பார்த்துட்டு இருக்கும்போதே உபநிஷ ஸ்டைல் இது. பேசிட்டு இருக்கும்போதே அந்த லைன் மாறின்னு இருக்கும். லைன் மாறும்போது புரிஞ்சாதான் உண்டு. புரியுதா? கான்ட்ரடிக்டாக பேசுகிறீங்க சாமி, நீங்கள் ஒன்றும் இப்படி பேசுகிறீங்க, இல்லை அப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வேதாந்தம். என்ன செய்யறது இப்படி? ஏன்னா அதனுடைய ரூட்டுக்கு போக வேண்டியது. உடனே சொல்கிறது நிர்குண ஈஸ்வரா சொல்கிறது, திருக்காலாத்து அபி பரா. பர விட்டுறக்கூடாது. திருக்காலாதி அபி பர அப்படின்னா 3 காலத்துக்கும் மேலானவர். 3 காலத்துக்கும் மேலானவர்னா அப்பாற்பட்டவர், பியாண்ட் த 3 காலம். அவரே விஸ்வரமாகவும் அவரே இங்கே எல்லாமாகவும் இருந்து கொண்டு, இந்த இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது, அவர் இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். இது புரிகிற மாதிரி வந்து அவரே எல்லாமாகவும் இருந்து கொண்டு அவரே அப்பாற்பட்டும் இருக்கிறார். அதனால தேவம் பவபூதம் ஈட்டியம் விஸ்வரூபம், அது சகுணஸ்வரூபம். அதுதான் பகவான் அபரா பிரகிருதி பரா பிரகிருதி சொன்னார். என்ன 2 விதமாக பாரு, எந்த கான்டெஸ்ட்ல அப்படின்னு சொன்னார். அதனால சகுணஸ்வரூபம் திரிகாலாதபி பரஹா, அது நிர்குணஸ்வரூபம். அப்போ ஈஸ்வரஸ்வரூபம் 2 ஸ்வரூபமாக இருக்கிறது. சகுணஸ்வரூபமாக இருக்காரு அண்ட் நிர்குணஸ்வரூபமாக இருக்கிறாரு. அந்த நிர்குணஸ்வரூப ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்? அகலஹா. சகுணஸ்வரூபம் சகலஹா. சகல பேபி இல்லை, சகலக்கா பேபி இல்லை. சகலக்கா பேபி வந்து சம்சார பேபி. புரியுதா? புரியுதா? அதனால ஓப்போடு அது வந்து உனக்கு வந்து சம்சாரம்,
ஓம் போடு, அது வந்து சம்சார நிவர்த்தி. புரியுதுல? நான் போனேன் அப்போ ஸ்கூலில் பீக்கில் இருந்தது ஓம் போடு, எல்லாருக்கும் ஓம் போடு ஓம் போடு ஓம் போடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் பசங்களுக்கு ஜாலியாக தான் ஓம் போடு. என்னை பார்த்தோன்னா ஓம் போடுன்னு சொல்லுவான். ஓகே, வேற யாராவது பார்த்தா ஓம் போடுன்னுவான். ஜஸ்ட் பர்செப்ஷன் தான் மாற்றணும். புரியுதா? ஓம் போடு. அக்கலாகா இது சந்திரகலா மாதிரி தேஞ்சி மாறக்கூடிய விஷயம் மாறக்கூடியது. அவர் நிர்விகாரம் சுவாமி. அதனால அகலோ பவதி பிரஷ்ன உபனிஷத். பிரஷ்ன உபனிஷத்துல அகலோ பவதி, அந்த பிரம்மன் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து மாறாதவர், பார்ட்லெஸ், நிரவயவம், ஓகே, நிஷ்கலம், அப்பேற்பட்டவர். அப்பேற்பட்ட சுவாமிஜி எப்படி இருக்காருன்னா, முதல்ல வந்து இந்த பரமாத்மா பார்ட் ஆஃப் த பரமாத்மா, இந்த சகுணமாக இருக்கிறார். அவரை அந்த பரமாத்மாவை விவகாரிக சத்தியத்தில் பயன்படுத்தணும். எப்பெல்லாம் நீ டிரான்சாக்ஷனில் இருக்கியோ சகுண பிரம்மத்தில் இருக்கணும். எப்பெல்லாம் டிரான்சாக்ஷன் இல்லையோ அப்போ நிர்குண பிரம்மத்தில் இருக்கணும். அவ்வளோதான் லைஃப்ன்றது. நீ எப்பெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறியோ, விவகாரத்தில் இருக்கியோ, சகுண பிரம்மத்தில் இருக்கணும். புரியுதா? சகுண பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டு நீ இருக்கப்படாது. விவகாரத்தில் சகுண பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பான். விவகாரம் இல்லாதப்போ சகுண பிரம்மத்தில் இருப்பான். இன்னும் வந்தா பாரு, மாற்றி மாற்றி பண்ணுவான். அப்போ துவைத்தம், விசிஷ்டா துவைத்தம், அத்வைத்தம், 3 படிகள். புரியுதா? அந்த படிகள் நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டோம்னா இதில் நமக்கு பிரச்சனையே வருது. அப்போ அகலாகன்றது என்ன அப்படின்னா நோ பேதம், அத்வைத்தம். அப்போ முண்டக்கலை சொல்றது நிஷ்கலம். இரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம். தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி தத் ஆத்மோ விதுஹு விதோ விதோ விதுஹி விதோ விதுஹு. இந்த ஞானி தன்னிடத்தில் அந்த ஆத்ம பரமாத்மாவை பிரம்மத்தை அறிந்து கொள்கிறான். ஞானிக்கிட்ட இருக்கிற சுலபமான விஷயம் என்னன்னா அவன் தன்கிட்டே அறிஞ்சுக்கிறான். ஓகே, அஜ்ஞானி என்ன பண்ணுறான், ஈஸ்வரனை வெளியில் தேடின்னு இருக்கான். அவ்வளோதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் அதுக்கு முதல்ல என்ன சொல்லுவான், முதல்ல நீ போக வேண்டியது 6 படை வீடு போகணும். ஸ்தூலமே 6 படை வீடு பண்ணுறதே பெரிய விஷயம். 1 படை வீடு, 2 படை வீடு, இடுப்பில் படை, அதோடு இருக்கக்கூடாது. புரியுதா? அதனால் 6 படை வீட்டுக்கு போயிட்டு வா, சுவாமியை தரிசனம் பண்ணு. 12 ஜோதிர்லிங்கம், 54 சக்தி பீடம், 108 வைஷ்ணவ தலம், அட்லீஸ்ட் ஸ்ரீரங்கம் முக்திநாத் பார்த்தீங்கன்னா 108 முடிச்ச மாதிரி கணக்கு. புரியுதா? இதில் முதல்லேருந்து கடைசி வரையும் முடிச்சுடுவார். புரியுதா? அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் யாத்திரா பண்ணிகிட்டே போ. அந்த யாத்திரா பண்ண பண்ண உனக்கு மெச்சூரிட்டி வரும். ஓ பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காரா, எங்கே இருக்கிறாரு இப்படி தேடிட்டே வரும்போது இங்கே குரல் கொடுப்பார் ஹிருதயத்துலேருந்து. இங்கே தாண்டா இருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு. ஓ, அப்போ வேதாந்த கிளாஸுக்கு நம்ம வந்துடுவோம். புரியுதா? அதனால் தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. பியூட்டிஃபுல் சாங். புரியுதா? தெய்வம் இருப்பது எங்கே, வேற எங்கே, அது இங்கே. புரியுதா? இங்கே ஹிருதயத்தை கிழிச்சு கூடாது. புரியுதா? ரத்தம் தான் வருவாங்க. இது கிழிக்கிறது இல்லை, அங்கே ஹிருதயத்தில் இருக்கிற அழுக்கு கிழிக்கணும். புரியுது இல்லை? சோப்பு போட்டு இல்லை, அது வந்து ஜபம் பண்ணி கிழிக்கணும். புரியுதா? தியானம் பண்ணி கிழிக்கணும். புரியுதா? பூஜை பண்ணி கிழிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணி கிழிக்கணும். அந்த மாதிரி கிழிக்கிறது இது. ஓகே, சாஃப்ட் கிழிக்கிறது. அதனால என்ன செஞ்சு கீழ்ச்சனி ஸ்வதசித்தம். ஓகே, அதனால இந்த பிரம்மன் எப்படிப்பட்டவர்? ஸ்வதசித்தம். இங்கே இருக்கிறப்பா, இங்கே உன்கிட்டே இருக்கிறார். பரிபந்தி தீராகா, எல்லாரும் கண்டுபிடிச்சிட முடியாது. ஓய் தீராகா மனோமயா பிராண ஷரீர நேதா பிரதிஷ்டித அனேன ஹிருதயம் சந்நிதாய. புரியுதுல? அப்போ ஹிருதயத்தில் தியானம் செய்யணும் இத்தியர்த்தா. ஸ்வசித்தயசனா ஹிருதயத்தில் பகவானை வச்சு சகுண பிரம்மத்தையும் அதில் ஏகரூப அநேக ரூப அரூப சுவாமி உனக்கு எந்த மாதிரி மூடு இருக்கிறதோ, மூடுனா மோடு. ஓகே, ஒன்று மூடுக்கு தகுந்தாப்புல செய், இல்லை மோடை மாற்றி செய். ஓகே, அது அவங்கவுங்கள மெச்சூரிட்டி இல்லாமல் மூடில் செய். ஓகே, அந்த கண்ட்ரோல் வந்ததுன்னா மோடு மாற்றி செய்யலாம் நீ. புரியுதா? மூடு வேற மோடு வேற. ஓகே ஓகே, மூடு வர்றது மூடகா. ஓகே, மோடு வர்றது வந்து சாதகா. ஓகே, அதனால் கீதா சொல்கிறது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேச அர்ஜுனா திஷ்டதி. அர்ஜுனா, உன்னுடைய ஹிருதயத்தில் நான் இருக்கிறேன்.
கண்டுபிடி. வெளியில் இருக்கிற ஈஸ்வராவை நான் இருக்கேன், அது பார்த்தீங்கன்னா உனக்கு சம்சாரம் தான் வரும். புரியுதா? அதனால ஹிருதயத்தில் இருக்கிற ஈஸ்வராவை பாரு. அப்போ உனக்கு ஹிருதயத்தில் வந்து எப்படி ஈஸ்வரனை பார்க்குறது? உன் ஹிருதயத்தை திறந்து யாரோ இருக்கா, என்னென்னவோ இருக்கா. துன்பம் தான் வச்சுருக்க நீ ஹிருதயத்தில். ஈஸ்வரனை வச்சுருக்க. ஈஸ்வரன் வந்து அந்த உன்னுடைய துன்பம் மாதிரி ஒரு கும்பல் வச்சுருக்கல எண்ணங்கள்லாம், அதுக்கு கீழே நசிஞ்சுன்னு மூச்சு திணறின்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறானே, டஸ்ட்பின்லாம் கிளீன் பண்ணுறேன் அது பண்ணுறான். ஈஸ்வரன் உள்ள திணறின்னு இருக்கான். அப்படிதான். அப்போது சம்சார கும்பலை போட்டு இல்லாமல் ஈஸ்வரனை தியானம் பண்ணு, ஈஸ்வரனை இன்வோக் பண்ணு. அப்படிதான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேச அர்ஜுனா திஷ்டதி. ஓகே, அப்போது ஒரு பக்தன் வேதாந்தத்துக்குள்ளே மெதுவாக ட்ராவல் பண்ணி உள்ளே வருகிறான். புரியுதுதான்? பலவிதமான யாத்திரையெல்லாம் பண்ணி அவன் நினைக்கிறான ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, ரூபம் ரூபம் விவர்ச்சிதே பவதே தியானாய யத் கல்பிதம். உன்னை கல்பிதம் பண்ணி பல ரூபத்தில் வந்து உன்னை நினச்சி உனக்கு வந்து நரசிம்ம பெருமாளாகும், உனக்கு வந்து ஹயக்ரீவர் ஆகும், வேறு ரூபத்தில் உன்னை நினச்சிருக்கேன். வேறு தியானாய யத் கல்பிதம் துதாய நிர்வச்சினாய கில குரு தூரிகிருதா என்மய வியாபித்வம். தூரிகிருதா என்மயா வியாபித்வம் ச நிராகிருதம் பகவதோ எது தீர்த்த யாத்திரை தான். இன்னும் புத்தி எங்கும் இருக்கிற அந்த ஈஸ்வரனை உன் ரூபத்தில் போட்டு இன்சல்ட் பண்ணிட்டேன். ஈஸ்வரா சாரி. சந்தவயம் ஜெகதீச தத் விகிதா தோஷத்ரயம் மதக்கிருத்தம். என்னுடைய 3 பிரதிபந்தத்தினால உன்னை இன்சிக்னிஃபிகன்ட் ஆகி எங்கும் வியாபித்து எல்லாமாகவும் இருக்கிற உன்னை நான் வந்து சின்ன பொருளை ஆக்கி நான் வந்து அர்ச்சனை பண்ணி ஒரு பூவாக போட்டு அர்ச்சனை பண்ணி உன்னை இன்சல்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் சாரி. நீ எங்கும் இருக்கிற, எப்பொழுதும் இருக்கிற, எல்லாமாக இருக்கிற அப்படி சொல்லிட்டு இது ஒரு ஸ்லோகம், சுபாஷிதம். ஓகே, அதனால் எங்கும் இருக்கிற ஈஸ்வரா. ஆனால் ஆரம்பத்துலேயும் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் கண்ணு வலிக்கும். புரியுதுதான்? அதனால் முதல்ல ஈஸ்வரனை பிள்ளையார் பூஜை பண்ணியிருக்கணும். குழந்தைங்க சின்ன குழந்தை வந்து பிள்ளையார் பூஜை பண்ணியிருந்துன்னா விஸ்வரூப தரிசனம் ஆட்டோமேட்டிக்கலே கிடைக்கும். இப்போ நம்ம குழந்தை ஆக முடியாது. புரியுதா? அட்லீஸ்ட் உன் குழந்தைக்கு பிள்ளையார் பூஜையை பண்ணி கொடுக்கணும். முதல்ல பிள்ளையார் கழுவிடா அப்படி சொல்லுவாங்க. பிள்ளையார் அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, பிள்ளையார் கழுவிடா அப்படின்வான். புரியுதா? அந்த மாதிரி பண்ணி வந்தால் இதெல்லாம் சுலபமாக கிடைக்கும். இப்போ போகிறது. ஸோ இப்போயாவது எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அபிஷேகம் பூஜைலாம் பண்ணு. அதில் ஸ்வத் சித்தம் பூர்வம் உபாசிய. ஓகே, முதல்ல நீ செய்ய வேண்டியது ஸ்வதசித்தமாக இருந்து கொண்டிருக்க ஈஸ்வரனை உபாசனா பண்ணு. எங்க? ஹிருதயத்தில் பண்ணு. தேர்ஃபோர் சர்வான் பாவான் விநியோத், அது ஞானி பண்ணக்கூடியது. ஐக்கியம் ரெண்டும் ஒன்று தான். புரியுதுதான்? சர்வான் பாவான் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கின்றது. அப்புறம் ஸ்வதசித்தம் பூர்வம் உபாசியன்றது அஜ்ஞானி சாதகன் பண்ணக்கூடியது. 2 இருக்கு, மாற்றி பண்ணக்கூடாது. புரியுதுதான்? தம் விஸ்வரூபம் தேவம் அண்டு பவபூதம். ஈஸ்வர உபாசனை ஸ்வதசித்தம் ஹிருதயத்தில் வச்சு உபாசனை பண்ணுறது. 5வது மந்திரம் வந்து உபாசனையை பற்றி சொல்கிறது. இப்போ 6வது மந்திரம் ஈஸ்வரனை பற்றின அறிவு கொடுக்கறது. எப்படிப்பட்ட அறிவு கொடுக்கறது? ஞாத்வா, பகவானுடைய அறிவு தெரிஞ்சுக்கோ. நீ மூடமாக வந்து ஈஸ்வரன் வந்து பாயசம் வைக்கலாமா, வடை வைக்கலாமா, இது வைக்கலாமா, கொழுக்கட்டை வைக்கலாமா, அப்போ இதெல்லாம் தப்பு கிடையாது. ஏற்கனவே விட்டுட்டீங்க. ஓகே, அதெல்லாம் பண்ணுங்க நல்லா. ஓகே, அறிவு வர வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கணும். புரியுதா? அப்புறம் வந்து தானாக நிற்கும், அப்போ தான் நிற்கணும், நீனா நிறுத்தக்கூடாது. புரியுதா? அதனால ஞாத்வா. ஓகே, சகுணத்திலேருந்து இனி வரணும். சக பரஹ அந்யகா. சகன ஈஸ்வரா, பரஹ அந்யகா இதுக்கு மேலானது. இது அந்யகா மேலானது இன்னொன்று இருக்கிறது. அது அந்த ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்? அதுக்கு சொல்றது விருக்ஷ கால ஆக்ருதிபிஹி நிர்குணஸ்வரூபம். விருக்ஷன் என்னது? சம்சார சக்கர ஊர்த்வ மூலமத சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம். இந்த விருக்ஷன்றது என்னதுன்னா காரிய பிரபஞ்ச அப்படின்னு அர்த்தம். விருக்ஷ அந்த சொல்லோட பொருள் என்ன? காரிய பிரபஞ்ச. சம்சார சக்கரம், பரம்வீர் சக்கரம் இருக்குன்னா சில பேர் தான் வாங்குவான். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட சக்கரம் இருக்க, அது என்ன? சம்சார சக்கரம். ஓகே,
அதனால் நமக்கும் அவன் பரமவீர் சக்கரம் வாங்கினாயா, எனக்கு சம்சார சக்கரம் இருக்கு. அது ஈஸ்வரனே கொடுக்குறது, புரியுதா? கர்ம பல தாத்தா, அதுவும் நான் செஞ்ச கர்மத்தினால கிடச்சிருக்கு, புரியுதா? சம்சார சக்கரம், புரியுதுல? பெருசாக போய் ஓடி போய் எல்லாம் பரமவீர் சக்கரம்லாம் ஒன்றும் தேவையில்லை, கொடுத்தோம். சம்சார சக்கரம் வாங்கி ஓகே. அடுத்து விருது கொடுத்துடணும். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் நீ கொடுத்த வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு, புரியுதா? வேண்டாம், அந்த மாதிரி இது கொடுத்துடணும், அவங்ககிட்ட கொடுத்தவங்ககிட்டே கொடுத்துடணும். ஆக்ருதிஹி, ஓகே. ஆக்ருதிக்கு என்ன? பிரகிருதிஹி. பிரகிருதி என்ன? மாயா. மாயா என்ன? காரணம். அப்போ விருக்ஷகனா காரிய பிரபஞ்சம், ஆக்ருதிகினா காரண பிரபஞ்சம். அந்த பகவான் எப்படிப்பட்டவர்? காரண காரியாத்மிகம். அந்த பகவான் எப்படிப்பட்டவர்? காரிய காரணாத்மிகம். காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே, காரியமும் அவர் தான், காரணமும் அவர் தான், புரியுதா? அதனால உனக்கு வரக்கூடிய துன்பமும் துயரமும் கொடுக்கறது அவர் தான், அந்த துன்பத்தை நீக்கிறவரும் அவர் தான், புரியுதா? அதனால பிரகிருதி, அந்த பிரகிருதி, அந்த ஃப்ளோ தான் இந்த வேர்ல்டு, இந்த பிரகிருதியோட ஃப்ளோ தான் இந்த வேர்ல்டு, புரியுதா? அப்போது நம்முடைய கர்ம பலம் இருக்க, அது அதனுடைய மூலியமாக தான் இந்த சரீரம் காரணம். இந்த சரீரம் வந்த பிறகு என்ன பண்ணுவான்? ஒரு கர்மத்தை பண்ணுவான். அந்த கர்மம் என்ன கொடுக்கும்? சரீரத்தை கொடுக்கும். சரீரம் வந்த பிறகு என்ன செய்வோம்? கர்மம் பண்ணுவான். அப்போ காரண காரிய காரண காரிய காரண காரிய, இது ஃப்ளோ, புரியுதா? உலகன்றது என்னது? காரண காரிய ஃப்ளோ, புரியுதா? இந்த சரீரம் எடுத்தது காரணம், நம்முடைய கர்மம். இந்த சரீரம் வந்த பிறகு கர்மம் பண்ணுவோம். அப்போ காரணம் சரீரம், கர்மம் காரியமாயிடும். ஓகே, கர்மத்தினால சரீரம் கிடைக்கும். அப்போ அந்த கர்மம் காரணமாயிடும், சரீரம் காரியமாயிடும். இதுதான் ஃப்ளோ. இது வந்துருக்கிறது காரிய காரண சம்பந்தம் நமக்கு புரிஞ்சுட்டா போகிறோம். காரிய காரண பிரவாகம் தான் கால தத்துவம். காரிய காரண பிரவாகம், அந்த காரிய காரண பிரவாகம் இருக்கே, அதுதான் கால தத்துவம், புரியுதா? அப்போ காலஹா, காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலை எல்லாம் தீரும், அப்படி பாடுறோம் இல்லையா? அது ஒரு ஆறுதலான பாட்டு, புரியுதா? எங்களுக்கும் கால வரும், கால வந்தால் வாழ் வந்தால் அனைவரையும் வீழ வைப்போமே, அது எம்எல்ஏ, புரியுதா? அதனால் ஸோ இது நமக்கு ஒரு காலம் வரும், புரியுதா? இது நீ இப்போ உன் காலண்டா, உன் காலம் அப்படி சொன்ன. அப்போ எவ்ரி திங் காலத்தில் இருக்கிறது. அப்போது காலம், அந்த டைம் எவ்ரி திங் டைம் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, இந்த டைம் ஏன்னா இந்த ஹோல் காரிய காரண பிரவாகம் டைம் பேஸ். அதனால் டைம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால தான் சில பேருக்கு 2.5 நாட்டு சனியாக இருக்கிறது, 7.5 நாட்டு சனியாக இருக்கிறது. 7 நாட்டு சனின்னா என்ன அர்த்தம்? சனின்னா முதல்ல புரிஞ்சுக்குங்க, சனின்னா ஃப்ரைடே கிடையாது. ஸோ சனின்னா ஸ்லோவாக போகிறதுன்னு அர்த்தம். அதாவது உனக்கு வர துன்பம் ஃப்ரைடேயில் ஈஸியாக போயிடும், சனிக்கிழமையில் கொஞ்சம் டிலேவாக போகும், அவ்வளோதான். அதனால் சனின்னா ஸ்லோவாக. அதான் நமக்கு கஷ்டம்லாம் வருது இல்லையா, கஷ்டம் வரும்போது தொடர்ந்த ஃப்ளோவாக வந்து ஸ்லோவாக போகிறதுக்கு பேர் சனி தசான்னு பேர். குரு தசைன்றது என்னது? உனக்கு வர கஷ்டம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கிளியர் ஆகிடும், ஓகே, அக்கௌண்ட்டு. அதுக்கு பேர் குரு தசைன்னு பேர். எல்லாமே டைம் பேஸ்டு, புரியுதா? அதனால் ஸோ கடந்த காலம் தொடுத்த அம்பு விடுத்த வார்த்தை மீண்டும் வாராது. காலத்தில் மாத்திரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதா? ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டா திருப்பி வராது, ஓகே? அதனால் ஒவ்வொரு டைமும் இம்பார்ட்டன்ட், புரியுதா? இப்போ இந்த 5 மாதம் இருக்குல்ல, இந்த 5 மாதம் அது புரட்டிப்பார், டன்னு போகும், புரியுதா? மாடர்ன் தியேட்டர் மாதிரி போயின்னு இருக்கும் உங்களுக்கு. அந்த சரித்திரத்தை அங்கே சொல்ல போகிறோம், புரியல? அதை நம்ம சீதர்ஜி சொல்லார் அப்படியே டக்கு டக்குன்னு. அதுக்கு அவரை நிறுத்து போகிறோம், டைம் அதிகமாக அங்கே ஒரு டைம் பிரேக் பண்ணணும், புரியுதுல? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஸோ பக்ஷம், மாதம், வருஷம், பருவம், சனி தசா, குரு தசா, ராகு, சுக்ர, எல்லாமே காலத்தத்துவம், புரியுதா? காலத்தத்துவம். அப்போது குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார், புரியுதா? அதனால் தூங்கினவெல்லாம் போச்சு. அப்போது அலர்ட்டாக இருக்கணும். அதனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக பேசிட்டு வரேன். நீங்கள் அப்படியே பராக்கு பார்த்தீங்கன்னா, பராஞ்சிக்காரங்கன்னா படான்னு இரும்பு கம்பி வச்சு அடிச்சு விடுவான், விடல பராக்கு பார்த்துட்டு வர. ஆனால் இங்கே அழகும் ஆபத்தும் கலந்து இருக்கிறது,
புரியுதா? அழகு ரசிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரசிக்கணும். ஏன்னா கீழே மேலே பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிடும், கீழே பார்த்தீங்கன்னா மொட்டையில் அடிச்சிடுவோம். நேற்று ஒரு அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிட்டான் 5வது தடவை. அப்போ நான் கேட்டேன், பாம்பு உயிரோட இருக்கா பாரு, செக் பண்ண. அப்போ பீம கதையெல்லாம் பொய் கிடையாதுன்னு புரியுதா? 5 தடவை பாம்பு கடிச்சதுன்னா பாரு உயிரோடு இருக்கா அந்த அம்மா, புரியுதுல? அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா, பெரிய விஷயமே கிடையாது. புரியுதா? கீழே பாம்பு இருக்கும், பாம்பு நம்ம வறண்டாலையும் வந்துட்டோம். இந்த ரப்பர் பாம்பு இல்லை, நல்ல கால் தடுக்கி ஒரு பாம்பு நடந்து வராது. இங்கே என்னத்துக்கு வரணும்? அதை இந்த இதில் ஓடவும் முடியாது, நிற்கவும் முடியாது, அறிவு கிடையாது. இது பாம்பு மண்ணில் போயிருந்தா ஓடி போயிட்டுருக்கோம். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒழிஞ்சு போட்டேன், எப்படியோ தப்பிச்சு போட்டோன்னா திருப்பி இங்கேயே வந்து சூழ்ச்சிக்கிட்டு டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. டக்கு அப்படி பிடிச்சான் பாருங்க. நம்ம பாம்புக்கு வந்து ஓடுவோம்ல, அவன் இவ்வளோ பெரிய பாம்பு அப்படி ரெட்டனாக்கு இப்படி நீட்டின்னு இருக்காது, அப்படி பிடிச்சான், அவ்வளோதான் சுருட்டுது. புரியுதா? நான் அப்படி அமுத்திட்டேன் சாமி, இங்கே கொலை பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு நாகதோஷம், கட்டடத்துக்கு வெளியில் போவோம். புரியுதா? எடுத்துகிட்டு போயிட்டான்னு. நம்ம இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் பாம்பு பிடிச்சின்னு பைக் ஓட்டினாரு. சரவணா கை வலிக்கிறதுடா, விட்டுடா, சினிமா இல்லை நகம். புரியுதா? போட்டுடும். அவருக்கு கொஞ்சம் அப்படி கை வலிச்சு விட்டுறன்னு வச்சுக்கோ, போட்டு தள்ளிடும். புரியுதா? அதனால இதெல்லாம் இருக்கும், அழகும் ஆபத்தும் கலந்துருக்கும். அப்போ இதெல்லாம் எல்லாமே ஈஸ்வரன், அது புரிஞ்சுட்டா போகிறோம். புரியுதா? காலத்தத்துவம் இதெல்லாம் டைம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுப்பா. அது டயத்தை வந்து விறகு கட்டை எரிக்கிற மாதிரி எரிச்சிடக்கூடாது, சந்தன கட்டையை. புரியுதா? சந்தன கட்டை நமக்கு வந்து 24 மணி நேரம் கொடுத்து ஜீவ யாத்திரை கொடுத்து, அப்போ அது எப்படி பண்ணணும்? விறகு கட்டை மாதிரி எரிக்கக்கூடாது, சந்தன கட்டை மாதிரி தேய்க்கணும். அதை புரியுதா? தேய்க்க மனம் பரப்பும். ஓகே, 1 மணி நேரம் 24 மணி நேரம் தேயும், மனம் பரப்பும். புரியுதா? அந்த 24 மணி நேரத்தும் அப்படியே எரிச்சிட்டேன்னா, அதாவது 4 மணி நேரத்துக்கு வரலைன்னா எரியுறதுன்னு அர்த்தம். சுள்ளிக்கட்டை எரியிற மாதிரி இருக்கு, எரியும். புரியுதுல? அப்போது அதை வந்து அதை தேய்க்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறது. ஓகே, தேய்க்கிறதுனா அதுக்கு இது வேணும், இந்த கல் வேணும், இந்த சந்தன கட்டை தேய்க்கிறதுக்கு. புரியுதா? வெறுமனை இப்படி தேய்க்க முடியாது. அதனால் சந்தன கட்டை ரெடி பண்ணணும். அப்போ வாழ்க்கை ரெடி பண்ணால் தான் 24 மணி நேரத்தை 4 மணி நேரத்தையாவது கொண்டு வரத்துக்கு முடியும். அப்போ காலம் கன்வெர்டட் டு காரண காரியம். கரெக்ட்? ஓகே, காலமே கன்வெர்டட் டு காரண காரியமாக பிரவாகமாக இந்த உலகம் இருக்கிறது. தேர்ஃபோர் தேர்டு ஃபேக்டர் காலம். அப்போ பிரம்மன் காரண காரிய கால நல்லா இப்போ புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் சொல்லிட்டு வந்து இப்போ மறந்துடக்கூடாது. பிரம்மன் எப்படிப்பட்டவர்? காரண காரிய கால அந்நியக பரகா. அந்நியக பரக, இதுக்கு வேறானவர். புரியுதா? காரண காரியத்துக்கும் கால தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவரு. ஓகே, அதனால பிரம்மன் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவர். அப்போ சிருஷ்டி எல்லாமே பிரம்மன், ஆனால் பிரம்மன் எந்த சிருஷ்டியும் இல்லை. அப்போ ஏரி ஆறு குளம், ஏரி ஆறு குளம் வந்து அதுல இருக்கிறது வந்து ஜலம். ஆனா ஜலம் ஏரி ஆறு குளம் கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சா சரி. ஓகே, அதனால சக பரஹா அந்நியஹா காரிய காரண விலக்ஷணம் பிரம்ம காலா அதீதகா பிரம்ம. இப்போ பிரம்மன் காலத்துக்கு அதீதமானவர். ஓ தச்ச புரோத்தச்ச அக்ஷர பிரம்மம். அது கார்கி சொல்லிருக்கா இல்லையா? ஸோ இந்த ஜகத்தில் குறுக்கு நெடுக்கமாக ஒளிந்து இருக்கிறது என்னது? ஈஸ்வரன், பிரம்மன், பிரம்ம தத்துவம் தான். அந்த பிரம்மன் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறது. இந்த டேபிள் ஈஸ், மைக் ஈஸ், புக் ஈஸ், மேன் ஈஸ், உமன் ஈஸ், என் பிரச்சனை ஈஸ். பிரச்சனையில் ஈஸ் போட்டீங்கன்னா பிரம்மன் ஆகிடுது. ஓகே, இந்த ஈஸை விட்டுட்டு பிரம்ம அந்த பிரச்சனையை மாத்திரம் சொன்னா சம்சாரம். புரியுதுல? எல்லாத்துலையும் அந்த ஈஸி தத்துவம் இருக்குல்ல, அந்த ஈஸ்னஸ் ஈஸ் எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் சத்து, சத்து ரூபேன பிரம்மன். அப்போ சத்து பிளஸ் நாம ரூபம் இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு. ஓகே, அப்போ சத்து எக்ஸிஸ்டன்ஸ் பிளஸ் நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு. ஓகே, அப்போ சத்து பிளஸ் நாம ரூபம் இஸ் ஈக்குவல் டு ஜகத்து. அப்போ நாம ரூபம் காலத்துக்கு உட்பட்டது, அந்த சத்து இருக்க அது காலத்துக்கு அப்பாற்பட்டது.
சத் காலாதீதா. தேர்ஃபோர் சக அந்யஹ பரா. ஓகே, பிரம்மன் வெரி வெரி பெக்யூலர் ஒரு ஏரியா. அது அசங்கமாக இருந்து கொண்டு அது இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. ஓகே, அப்பேற்பட்டது பெக்யூலர் டைப். அது பெக்யூலர் டைப்பில் உன்னுடைய டிவி ஸ்க்ரீனே எடுத்துக்கிய. ஓகே, டிவி ஸ்க்ரீனில் வந்து அந்த வில்லன் வந்து ஒரு 50 வண்டி மேலே ஓட விடுவான். அந்த இது கதாநாயகனை, ஹீரோ டமல் 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 சுடுவான். எங்கெங்கேயோ சுடுவான். நான் அவர் சுடும் போதெல்லாம் அவர் மாத்திரம் ஒரு தப்பிப்பார், மற்றவெல்லாம் செத்து போவான். அதெல்லாம் போட்டான். அப்படி டமல் டமல் சுடுறாங்க. ஸ்க்ரீனில் ஏதாவது டமல் டமல் வருதானே? ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்க்ரீனே தெரியல பாருங்க. நானும் அந்த அந்த கதாநாயகன் ஓடுறத பார்க்குறேன். இந்த ஸ்க்ரீனு தெரியுதான்னு பார்க்குறேன். ஸ்க்ரீனே தெரியல. ஆனால் ஸ்க்ரீன் இல்லாமல் நீ சுடுறதோ இல்லை அவன் தப்பிக்கிறதோ பறந்து பறந்து அடிக்கிறதோ ஒன்றுமே வராது. புரியுதுல? ஆனால் நீ பார்த்துட்டே இருந்தால் கூட ஸ்க்ரீன் தெரியாதவை. ஸ்க்ரீன் இல்லாமல் இது நடக்காது. புரியுது? பிரம்மன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. அதனால் பிரம்மன் வெரி பெக்யூலர் மாத்திரம் இல்லை. எஸ்மாத்னா தான் எதுவும் மாறாமல் தன்னுடைய சன்னிதானத்திலேயே அனைத்தையும் நடக்க வைத்து கொண்டிருப்பது எதுவோ அது பிரம்மஸ்வரூபம். அப்போ நான் ஃபங்க்ஷனிங் பிரம்மன் மூலம் பிரபஞ்சம் ஃபங்க்ஷன் ஆகிறது. ஓகே, அதுதான் அயம் பிரபஞ்சகா பரிவர்த்ததே. அயம்னா இங்கிலீஷ் அயம் இல்லை, சமஸ்கிருத அயம். அந்த பிரபஞ்சகா பரிவர்த்ததே. இந்த பிரபஞ்சம் செயல்படுகிறது எதனால? நிர்குண பிரம்மத்தின் ஸ்வரூபத்தினால. நிர்குண பிரம்மத்தினால தான் இது நடக்கிறது. புரியுதா? அப்போ பிரம்மனே மாயாய் மூலமாக பிரபஞ்சமாக தோன்றுகிறார், ஈஸ்வரனாக தோன்றுகிறார். இந்த நிர்குண பிரம்மனே மாயை வச்சுண்டு ஈஸ்வரனாக தோன்றுகிறார். அந்த ஈஸ்வரனாக தோன்றுகிற ஸ்வரூபம் எங்க இருக்கிறார்? எல்லாமாகவும் இருக்கிறார். எல்லாமே சகுணமாகவும் இருக்கிறார். இந்த எல்லா பொருளும் ஈஸ்வரனாக இருக்கிறார். நீ பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீங்கள் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் அந்த பக்கெட்டு. புரியுதா? இல்லை கண்ணாடி பாட்டில் வச்சுக்கணும். அதில் ஒரு குச்சி விடுங்க. நீங்கள் குச்சி விட்டிங்கன்னா அந்த குச்சி வந்து வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். புரியுதா? அது சத்தியமாக அது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், குச்சி நீட்டாக தான் விட்டுருக்கேன் நான். புரியுதா? திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். திருப்பி உள்ளே விட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி இருக்கும். புரியுதா? அவ்வளோதான். ஒரு நிர்குண பிரம்மம் தான். அப்படி இப்படி ஜெகத்தை பார்த்தீங்கன்னா சகுணமாக ஆயிடுவார். புரியுதா? இப்போ சகுணம் உண்மையா நிர்குணம் உண்மையா? என்ன எது? சகுணம்ன்றது தோற்றம், நிர்குணம்ன்றது அதிஷ்டானம். புரியுதா? அதனால் தோற்றத்தை கண்டு பயந்துடாத. அசங்கமாக உள்ள பிரம்மனே பிரபஞ்சமாக மாயா ஸ்வரூபமாக ஈஸ்வரனாக தோன்றுகிறது. புரியுதா? அப்போ இந்த நிர்குண பிரம்மனே கர்த்தராக இருக்கிறார். எல்லா கர்த்தரும் யாரு? நம்மால் தான், நிர்குண பிரம்மம். ஓகே, சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி. புரியுதா? அதனால நிர்குண பிரம்மனே கர்த்தரான ஈஸ்வரனாக இருக்கிறான். ஓகே, அப்போ அந்த சகுண ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். தர்ம ஆவகம். அடுத்த சொல்லு தர்ம ஆவகம்னா அந்த ஈஸ்வரன், நிர்குண ஈஸ்வரன் ஒன்றும் கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒன்னே ஒன்று கொடுப்பார், நீ அதுன்னு புரிய வைப்பார். அதை தவிர உனக்கு எதெல்லாம் ஆகாசத்துக்கு கீழே உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கேட்டு வாங்கக்கூடிய ஆள் யாருக்கிட்ட? இந்த மாயா சுரூபமாக இருக்கிற, தோற்றத்தில் இருக்கிற, நிழல் மாதிரி இருக்கின்ற, சகுணமாக இருக்கின்ற அந்த ஈஸ்வரன்கிட்ட சகுணமாக இருக்கிற, தோற்றமாக இருக்கிற விஷயத்தை கேட்டு வாங்கிக்கணும். புரியுறதா? புரிஞ்சுதுன்னா அப்போவே புரிஞ்சிடும். அவ்வளோ சுலபமாக இது புரியாது. அதுதான் ரகசியம். தர்ம ஆவகம்னா அந்த ஈஸ்வரன் புண்ணியத்தை கொடுக்கிறார். சமஞ்சே? பரவகர புண்ணியம் சொன்னீங்க. இப்போ வந்து பகவானை கும்பிட்டால புண்ணியம். டே, பகவானை கும்பிட்டுட்டா புண்ணியம். அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். புரியுதா? பகவானை கும்பிட கும்பிட புண்ணியம் உண்டாகிறது, பாபம் தேயிறது. இது ஒரு ரகசியம். புரியுதா? அதனால் ஈஸ்வரனை பூஜை செய்யறதுனால நமக்கு புண்ணியம் கூடுறது. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. பகவான் கிருஷ்ணன் சொல்றது, நானே எல்லா பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொள்கிறேன்.
நீ கேண்டில் பூஜை பண்ணாலும் நான் தான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எனக்கு, ஸோ பழக்கம் இல்லாதது. இப்படிதான் இருந்தாலும் நான் என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றார். இப்படிதான் அப்போது ஜீவ யாத்திராவில் இருக்கிற 4 hours இருக்கிற பூஜா, சந்தியாவந்தனம், ஜபம், இதெல்லாம் கன்வர்ஷன் டு புண்ணியம். கங்கணம் கட்டிண்டு நான் பாபந்தான் பண்ண போகிறேன், எனக்கு புண்ணியம் வளர்க்க வேண்டாம், பூஜை பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, ஜபம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது அப்படி சொன்ன என்ன செஞ்சேன், கல்லை கட்டிட்டு கணத்தில் குதிச்சானா. அது எப்படிப்பட்ட கிணறா? பாழுங்கிணறு. பாழுங்கிணறுன்னு என்னது, சேறு சகதி இருக்கும். சேறு சகதி மாத்திரம் இருந்தால் பாம்பு, பல்லி, பூரா அதெல்லாம் இருக்கும். அந்த கணத்தில் குதிக்கிறேன்றான் பாருங்க. பூஜை பண்ணுறா, சந்தியாவந்தனம் பண்ணுறா, ஜபம் பண்ணுறான்னா நோ 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 அப்புறம் பார்த்துக்கலாம், வேறு எந்த சொல்லுங்க அப்படின்னா. டைம் இல்லை ஜி, இந்த டைம் இல்லைன்றது பூரா, டைம் இல்லைன்றது பாம்பு, டைம் இல்லைன்றது தேளு, புரியுதுப்பா? அதெல்லாம் தான் அந்த டைம் இல்லைன்னு சொல்கிறதுடைய பொருளோட மீனிங், புரியுதா? நீங்கள் அப்புறம் மெதுவாக கேட்டுக்குங்க. இதெல்லாம் பண்ணினா ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் உண்டாகும், சாதன சதுஷ்டி உண்டாகும். ஓகே, அது மாத்திரம் இல்லை, பகவானை கும்பிட்டினா மெட்டீரியல் பெனிஃபிட் கொடுக்கும். ஓய், பேர் புகழ் எல்லாம் இருக்குல்ல, என்னெல்லாம் வேணுமோ உனக்கு பேர் புகழெல்லாம் கொடுக்கும், புரியுதா? இப்போ நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி அதெல்லாம் ஈஸ்வரா இன்வோக்கிங். மனுஷன் முதல் முறையாக இந்த சுதந்திர பாரதத்தில் அந்த படிக்கட்டை நமஸ்காரம் பண்ணி உள்ளே போன பாரு, புரியுதுல? அதுக்கு என்ன காரணம், நாம் அவருடைய கேபினெட்டில் போய் அங்கே ஒரு மந்திரத்தை சொன்னோம். அவருடைய கேபினெட்டில் போய் என்ன மந்திரம் சொன்னான், ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலு, அதை சொன்னோம். பார்த்த பற்றி அதனுடைய எஃபெக்ட் அவரை டெல்லியில் போய் வச்சு அவரும் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்தாரு. ஈஸ்வரன் இன்வோக்கு, இப்படிதான் பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே காசிக்கு போனார், இப்படிதான் காசிக்கு போனால் இருக்கிற கர்மந்தோலை அந்த கோத்ரா எல்லாம் கோத்து வாங்கிச்சே, அதெல்லாம் பாம்பு தீஞ்சு போச்சு. கர்மா அங்கே பிரைம் மினிஸ்டர், எந்த பிரைம் மினிஸ்டர் காசியில் போய் பூஜை பண்ணி ஆரத்தி பண்ணா, ஒரே பிரைம் மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இவர் ஒருத்தர் தான், புரியுதா? அதனால் பேரு புகழ் ரஷ்யாவில், ஜப்பானில், சைனாவில் உஷேனுடன் கை குலுக்கினார். இதெல்லாம் பேர் புகழ், இதெல்லாம் ஈஸ்வரா பெருமை, இப்படிதான் பேர் புகழ் உண்டாகும் ஈஸ்வரன். அப்போ நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல், மெட்டீரியல் பண்ணுறதுக்கும் பகவானை கும்பிட்டாகணும், புரியுதா? தர்ம ஆவகம், புண்ணிய தாத்தாரம், புண்ணிய தாத்தாரம், ஈஸ்வரனே புண்ணியத்தை கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய பாபத்தை நீக்குகிறவரும் அவர் தான், புரியுதா? பாப்புனுதம், பாபங்களை நாசமாக்குபவர் அவர். அதனால தான் இங்கே நம்ம இங்கே வந்த உடனே இந்த ஏரியாவை ஸ்டடி பண்ணினேன். ஓகே, எல்லா குடிமக்களுடைய ஊர் இந்த ஊரெல்லாம் இல்லை, அதனால் அந்த குடியில் வரக்கூடிய பாபம் இருக்குது, அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ வீட்டில் உடம்பு முடியாதவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய ஷர்ட்டோ அவருடைய இதுவோ எடுத்துட்டு நம்ம கொண்டு போய் உண்டியில் போடுவோம், புரியுதா? அந்த மாதிரி முடியாதவர்களுக்கு முடிஞ்சவங்க செய்யணும். அதனால் இங்கே ருத்ர ஜபம் பண்ணுறோம், புரியுதா? ருத்ரம் இந்த ஊரில் வந்ததுலேருந்து ருத்ர அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? எதுக்கு தெரியுமா? இந்த பாபம் குடிக்கிறதுனால வரக்கூடிய பாவம் பிரம்மகத்தி தோஷத்தை விட மோசமான பாவமாக தண்ணி தோஷம், புரியுதா? அதை அவன் போய் பிராமணனை அடித்து கொன்னா தான் பிரம்மத்தி தோஷம். இவன் ஒரு பெக்கு போட்டாலே பிரம்மத்தி தோஷம் வந்துடும், புரியுதா? இப்போ டெய்லி பெக்கு போட்டுருக்கான், புரியுதா? அப்போ எவ்வளோ பாபம், பாபத்தினுடைய குன்று இது. சதுர்வேத மங்கலம் இது வேதத்தினுடைய குன்றுன்னு சொன்ன ஊரில் பாபத்தினுடைய குன்றா இருக்குது. அதனால தான் கலெக்டர் உள்ளே போய் நிற்கிறான், குண்டில் எல்லாருமே அடிக்கிறான், சுற்றி சுற்றி அடிக்கிறான். அதனால் இது போகிறதுக்கு சதஸ்துரியம் அதிதே சக அக்னிபூத பவதி சுராபானத்து பவதி, சுராபானத்தில் வரக்கூடிய பாபம் போகும், புரியுதா? கிருத்தியா அகிருத்தியா பவத் பூத பவதி, நீ தெரிஞ்சோ தெரியாமல் செய்யக்கூடிய எல்லா சகல பாபங்களும் இந்த ருத்ரம் சொல்கிறதுனால போகும். ஓகே, அதில் சதருத்ரி பிராயச்சித்தம். ஓகே, இதெல்லாம் பிராயச்சித்தம். பிராயச்சித்தம்ன்றது என்ன? சந்தியாவந்தனம் பிராயச்சித்தம். அந்த சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்லுவான், ஒரு மாதிரி சைஸாக உட்காந்து காயேன வாச்சா மனுஷன் அது மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துக்கணும். அதை கடைசியில் குத்துக்கால் போட்டு இப்படி உட்காரணும். நிறைய பேருக்கு அதுவே சேரில் போட்டு தான் உட்காரணும். அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். இப்படி தான் 2-3 தடவை சொல்லணும், காயேன வாச்சா மனுஷன், புரியுதா? அதனால் பிராயச்சித்தம். கீதா பாராயணம் பண்ணுறது என்ன? பிராயச்சித்தம். நேரம் இல்லை சுவாமி, 5 நிமிஷம் கூட என்னால் ஒதுக்க முடியாது. அதுக்கு என்ன
அவனுக்கு பிரதிபந்தம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உன்னால் கீதா ஸ்லோகமே சொல்ல முடியல. அதை விட உனக்கு என்ன வேலை? நீ என்ன இதுவா? ஆடு மாடு கொசுவா நீ? அதுக்கெல்லாம் கீதா பாராயணம் அதுக்கு கிடையாது. புரியுதுல? மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது பாராயணம், பூஜா, சந்தியாவதனம். அப்போ என்ன மனுஷன் இல்லையா? நம்ம மனுஷன். நீங்கள் முதல்ல ஆத்மா ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா கூப்பிட போகிறல, மனுஷன் ரெக்கக்னைஸ் பண்ணணும். புரியுதா? மனுஷனுக்கு சாமி கும்பிடணும், பூஜை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். புரியுதா? பிராயச்சித்தம். ஞானி பண்ண வேண்டாம். புரியுதா? நீ ஒன்று ஞானியாக இருக்கா பாரு, இல்லை மிருகமாக இருக்கா பாரு. மனுஷனாக நடுவில் இருந்தால் இதெல்லாம் பண்ணியாகணும். புரியுதுல? மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க விஷயம் 24 மணினா 24/4. ஓகே, அதில் சில மணித்துளிகள் பூஜைக்காக செலவு பண்ணு மகனே. பூஜை பண்ணுறதுக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸுக்கு பிறகு கிருஷ்ணர் தான் கேட்டார், பத்திரம் புஷ்பம் பழம் தோயனு. நான் கூட ரொம்ப ஏன் இப்படி கெஞ்சறாரு இப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா, நம்மாலேயே பூஜை பண்ண வைக்கிறதுக்கு இத்தனை கஷ்டமாக இருக்க, ஜனங்க பூஜை பண்ணுங்க. இப்போ ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, இங்கே ஒரு சின்ன கலவரம் ஆயிடுச்சு. அவன் அடிச்சுட்டான், இவன் அடிச்சுட்டான், அதனால் கூட்டம் கலைஞ்சிட்டுன்னு. அதில் சும்மா ஒரு மாதம் விட்டோம்னா அதுவாகவே குறைஞ்சிடும். நம்மளால் முடியாது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சாமி கும்பிட்றதுக்கு புண்ணியம் வேணும். சாமி கும்பிட்டா புண்ணியம் வளரும். 2 இருக்குது. கும்பிட்றதுக்கே புண்ணியம் வேணும். புரியுதா? கும்பிட்டோன்னா நிறையா வளரும். புரியுதா? உங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 2 மணிக்கு உங்களை வயலில் கூட்டு விட்டு போகிறேன் அந்த ஈஸ்வரனை வழிபடுறதுக்கு. புரியுதா? அதனால் தப்போப்பிக்கு ஷீன பாப்பானம். எதுக்கு? சாந்தானாம் வீதராகினாம் மூக்ஷுனாம் அபேட்சிய அயம் ஆத்மபோத விதீயத்தே. ஸோ இந்த ஆத்மபோதத்தை புரிஞ்சுக்கணும்னா பாப்பம் க்ஷீணமாகணும். ஓகே, க்ஷீணப்பாகணும்னா நல்லா 2 மணிக்கு வெயிலில் மலை ஏறி ஈஸ்வரனை வழிபடணும். புரியுதா? அதுலேருந்து நம்ம கஷ்டத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா நம்ம பாபம் போயிடும். புரியுதா? பகவான் 2 விதமாக பண்ணுவார். ஒன்றுக்கு கஷ்டத்தை கொடுப்பார், அப்போ பாபத்தை நீக்குவார். நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா வாலண்டரியாக கொஞ்சம் போய் கஷ்டத்தை எடுத்துக்கணும். சீக்கிரமாக பாபத்தை ரிமூவ் பண்ணிடணும். புரியுதுல? வந்த கஷ்டத்தையே புலம்பி அவரை திசை திருப்பிடக்கூடாது. பகவான் உனக்கு கருணைக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வர கஷ்டத்துக்கு போறான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கஷ்டத்தை எடுத்துக்கிறேன். எல்லா பாபத்தையும் போக்கிடணும். அதுதான் பெஸ்ட்டு. புரியுதா? ஈஸ்வர பூஜா, ஜபம், சந்தி இதெல்லாம் நமக்கு புண்ணியம் வளர்க்க, பாபம் தேய. காலௌ கல்மஷ சிந்தானாம் பாப திரவிய உபஜீவனஸ்ய விதிக்ரியா விகினானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம். கோவிந்தனை பாடு, எல்லா பாபமும் போயிடும் அப்படி சொல்றாரு. ஓகே, பகவான் நாமம். ஓகே, தர்மம் ஆகி. புரியுதா? பாப்புணத்தம். அந்த பகவான் எப்படிப்பட்டவர்? பகேஷம். பக ஈசன். அந்த ஈசன் தலைவன். பக 6 விதமான சம்பத்துக்களை உடையவர். பகவானை கும்பிடுனா பகவான் நோஞ்சானியை கும்பிட சொல்றீங்க. சர்வ வல்லமை புரிஞ்சவரையா அவர் கும்பிட்டுனா அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அவருக்கு எவ்வளோ பகவான் பாரு. அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது. நேற்றுக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், பா எனக்கு எப்பவுமே ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாத்துலேயும் 50 100 குழந்தையிலேருந்தே இருக்கு ஐஸ்வர்யம். அதுக்கு பேர் புரியுதா? ஏன்னா பகவான் கும்பிட்டு 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 அந்த ஐஸ்வர்ய பகவான் கூடவே இருக்கிறதுனால நம்மது இல்லை, அவர்கிட்ட போயிடுறதுனால அந்த ஐஸ்வர்யம் நம்மதாயிடுது. புரியுதுல்ல? ஒன்று நீ சம்பாரிச்சு சொத்து சேர்க்கணும், இல்லைன்னா சம்பாரிச்சு இருக்கானா அவங்ககிட்ட புள்ளையா பிறக்கணும். ஏதாவது ஒன்று புத்திசாலித்தனம் பண்ணு. புரியுதா? அதனால வீரியம், யசஹா, ஸ்ரீஹி, ஞானம், வைராக்கியம். நிறைய பேருக்கு ஒரு புலம்பல் இருக்கும், வைராக்கியம் தான் வரமாட்டேன்னு சொன்ன. வைராக்கியம் வரனா அதுக்கும் வைராக்கிய ஸ்வரூபம் ஈஸ்வரா. ஈஸ்வரன் வழிபடு வைராக்கியம் வரும். புரியுதா? ஆட்டோமேட்டிக்கலி 6 செல்வம் உடையவர் பகா பகவான். ஓகே, அப்புறம் கடைசியா சொல்லு விஸ்வதாம. அவர் சார்தாம். தாம்னா அதிஷ்டானம், சார்தாம்னா உங்களுக்கு சார்தாம்லாம் கூட்டிட்டு போயிட்டு. ஓகே, இங்க இவர் எப்படிப்பட்டவர்? ஈஸ்வரன் விஸ்வாதாரம். விஸ்வதாம். விஸ்வதாம் இவர் விஸ்வத்துக்கே தாம், அதிஷ்டானம், சகலத்துக்கும் ஆதாரம். அப்பேற்பட்டவர் அமிர்தம், மரணமற்றவர், அழியாதவர். அந்த அமிர்தம் விஸ்வதாம் எப்பேர். அவர் எங்க இருக்கிறார்? எங்க தேடலாம்? ஆத்மஸ்தம், உன்னுடைய ஹிருதயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கார். க்ஷத்ரக்னம் சாபிமாம் வித்தி, அறிந்து கொள். சர்வ கஷேத்ரேஷு பாரத, எல்லாருடைய உடல் சரீரத்தில் நானே இருந்து கொண்டிருக்கிறேன். கண்டுபிடி. ஆத்மஸ்தம். ஸ்தம்னா இடம், இருப்பிடம். ஆத்மஸ்தம்னா ஆத்மா இல்லை. இங்க மனசுல ஹிருதயத்தில்
பகவான் ஒளிஞ்சின்றிருக்கிறார். ஆத்மஸ்தம். நீ நல்ல ஜபம் பண்ண 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 அங்கே பகவான் இதுவாகும். அதனால் ஆத்மா ஷரீரம். ஓகே, அப்போ சாட்சி ரூபேன பகவான் நமக்குள்ளே இருக்கிறார். அப்புறம் அபரோக்ஷதையா ஞாத்வா பகவான் எப்படி பண்ணலாம்? அபரோக்ஷதையா, செல்ஃப் எவிடென்ட். ஓகே, நாட் பரோட்சம். இங்கே போய் பத்ரிநாத்தில் போய் கும்பிட்டுட்டு வரதில்லை. இவர் அபரோக்ஷம், சாட்சியாக இருக்கார். மனசுக்குள்ள என்னெல்லாம் உனக்கு தெரியறதோ அதெல்லாம் சாட்சி சைத்தன்யம், கான்சியஸாக இருக்கிறார். அதனால் அது அத்விதீயா ஞாத்வா, அந்த பகவானும் நானும் வேறு வேறு இல்லை, ஒரே ஈஸ்வரனாக இருக்கிறான். அந்த ஒரே ஈஸ்வரனாக இருந்த பிறகு ஈஸ்வர ஞானம் வந்து படக்குன்னு செத்து போக மாட்டான். புரியுதுதான்? அப்படின்னா யாருமே இந்த ஞானத்தை விரும்ப மாட்டாங்க. புரியுதுதான்? கொஞ்ச நாள் அந்த ஈஸ்வர ஞானத்தை கஷ்டப்பட்டு அனுபவிச்சன, கஷ்டப்பட்டு கொண்டு வந்தன, கொஞ்சமாவது அனுபவிக்க வேண்டாமா? அதுக்கு பேர் ஜீவன் முக்தன். புரியல? அதனால முதல்ல ஜீவன் முக்தன், அதுக்கப்புறம் விதேக முக்தன். புரியுதா? ஏன்னா திருப்பி சுவாமிஜி இந்த ஜீவன் முக்தனாகி இன்னொரு ஜென்மாவும் அப்படியே கொண்டு போனால் சும்மா இருக்க மாட்டேனே, அங்கே ஏதாவது சிலிமிச்சம் பண்ணி திருப்பி செஞ்சுருக்கணும். அதனால் போகிறோம், இந்த சரீரமே போகிறோம், அடுத்த புத்தி கித்தி தப்பாக போயிடும். புரியுதா? அதனால் ஜீவன் முக்தன், விதேக முக்தன். இந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை, சகுணஸ்வரூபம் நிர்குணஸ்வரூபத்தை அறிந்து கொண்டால் நமக்கு முக்தி கிடைக்கும். அப்படி சொல்லி இந்த 5-6 முடித்தோம். அடுத்த ஸ்லோகத்தை ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.